ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அமரர் அதிபதி நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவசனம் எமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 49 தொடர், பக்கம் 248. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்கள், 5 வழிகள் உண்டு. முதலாவது அட்சர உபதேசம், இரண்டாவது வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம், மூன்றாவது அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேத நாவாக வளர்ப்பது, நாலாவது அறிவில் நின்று உபதேசிப்பது, ஐந்தாவது நினைவில் இருந்து நினைவுக்கு உபதேசம் என்று நமது தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நாமெல்லாம் ஞானத்தை அருந்துவதற்கு 5 கரங்கள் இருக்கு, 5 வழிகள் இருக்கு. அந்த 5 வழிகள் வழியாக நமக்கு பெருமானவர்கள் அந்த ஞானத்தை எடுத்து எடுத்து ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 கரங்கள் வழியாக நமக்கு உபதேசத்தை தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. நம்மெல்லாம் உபதேசம்னா ஏதோ ஒரு உபதேச இரவுல ஒரு நாள் இரவுல உட்கார்ந்து வாங்குறது தான் உபதேசம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உபதேசம் என்பது இந்த 5 கரங்கள் வாயிலாக நமக்கு தினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஞானம் என்பது நாம் அருந்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீ அதை அருந்திக்கிட்டே இருக்கணும், தினம் அதை அருந்திக்கொண்டே இருக்கணும். அப்படி அதை அருந்துவதற்கு உனக்கு ஊட்டுவதற்கு 5 கரங்கள் கொண்ட ஒரு பெருமான், அது ஐங்கரத்தான் என்று அவர்கள் தான் அழைக்கப்படுவார்கள். அந்த 5 கரங்கள் கொண்டு அவங்க தினமும் நமக்கு ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள். அந்த 5 கரங்கள் என்னவாக இருக்கிறது? ஒன்று அக்ஷரமாக இருக்கிறது. அந்த அக்ஷரத்தின் மூலமாக நமக்கு உபதேச அமுதத்தை அருந்துவதற்கு அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவது பேசுகிறது, வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம், அவர்கள் திருவாய்மொழி கொண்டு பேசுகின்ற உபதேசம். மூன்றாவது அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேதனாவாக வளர்ப்பது. அந்த உபதேச விளக்கத்தை அவங்க தான் பேச முடியும், நம்முடைய நாவையும் அதே வேதமொழி பேசுகின்ற நாவாக மாற்றுவது மூன்றாவது உபதேசமாக இருக்கிறது. நாலாவது அறிவில் நின்று உபதேசிப்பது. நம்ம அறிவில் அவர்கள் அமர்ந்து கொண்டு நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் நினைவில் இருந்து நினைவுக்கு உபதேசம். நினைச்சாலே நமக்கு உபதேசம் கிடைக்கும். பெருமான் அவர்களை நாம நினைக்கும் போதே நமக்கு உபதேசத்தை அவர்கள் அருளி செய்கிறார்கள். இந்த உபதேசம் இன்னைக்கும் நமக்கெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த 5 கரங்கள் வழியாக நமக்கு பெருமானவர்கள் அந்த அருள் அமுதத்தை, அந்த உபதேச மொழிகளை நமக்கு அருளி செய்கிறார்கள் என்பது பற்றி நாம இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது அக்ஷர உபதேசம். அக்ஷரங்கள் மூலமாக நமக்கு எப்படி உபதேசம் பண்றாங்க? பெருமானவர்கள் தனிகமணி பிரானவர்கள் கட்டளையை சிரமே தாங்கி அவங்க இந்த உபதேசத்தை தொடங்குறாங்க. முதலாக மகனே, எனது உபதேசத்தை நீ நடத்த கடவாய் அப்படின்னு தனிகமணி பிரானவர்கள் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வழங்குறாங்க. அவங்க எத்தனையோ பேரை இந்த உபதேசம், இந்த உலக மக்களுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு யார் மூலமாகவாவது இந்த உலகுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தான் தனிகமணி பிரானவர்கள் தேடி திரிந்து நமது பெருமானவர்களை தேடி கண்டெடுத்து, தென்பாண்டி நாட்டில் கண்டெடுத்தேன் உன்னை அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமானவர்களை தேடி கண்டுபிடிச்சு, ஏன் மகனே, எனது 4ஆம் புத்திரனாகிய மைந்தா,
நீ தலைநாளில் பூங்குறை நாட்டின் தெற்கே திங்களூர் ஆகிற அந்த நத்தத்தேரடி நிலத்தின் கண்ணே என் கரம் பிடித்து நீ தந்துள்ள அருதிமானமாகிய மெஞ்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சுத்த வைராக்கியனே, 27 வருட காலம் யான் காத்திருந்து பெற்ற கண்ணே, 27 வருட காலமாக இந்த ஒரு மகவுக்காக நான் காத்திருந்து தேடி திருந்தேன். அப்படி காத்திருந்து பெற்ற கண்ணே, உங்களை ஒரு பிறர்க்கரிய செல்வமாக நான் பெற்றேன். நீங்கள் வாக்குமையாக ஓங்கி வாழ்க. உங்களை மாதிரி வாக்குமி இந்த சதுரகத்திலும் இல்லை. இதுவரைக்கும் எத்தனையோ சதுரகங்கள் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சதுரகத்திலும் உங்களை மாதிரி ஒரு வாக்குமி வாக்கு வல்லமை படைத்தவர்கள் இல்லை. உமது பெயர் மார்க்கநாதர் என மணிவண்ண திருவாய் திறந்து உரைத்த குருதலக பிரானவர்கள் தங்களின் தளிரமுத கரத்தை எங்கள் நாயகம் அவர்களின் சிறப்பின் மேலேற்றி ஆசீர்வதித்து, மகனே, நீ உலகம் ஒய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நடத்த கடவாய். அந்த ஒரு ஆசீர்வாதம் அவர்களுடைய குருபெருமானவர்கள் மூலமாக நமது பெருமானவர்களுக்கு கிட்டியது. அந்த உபதேசம் கிட்டிய நாள் தொட்டு அவர்கள் ஆசானிட்ட அந்த கட்டளையை திறமையில் தாங்கி இந்த உலக மக்களுக்கெல்லாம் இந்த உபதேசத்தை வழங்குவதற்காக அவங்க தெரு தெருவாக கூவி 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 மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அப்படி அவங்க அழைக்கும் போது அவங்களுடைய அந்த சொல்லை கேட்கறதுக்காக அந்த மக்களை அவங்க எங்கெல்லாம் போய் அழைச்சாங்க. வீதி, மூலை முடுக்கு, திண்ணை கோடிகள், நடசாலை, இப்படி எல்லா இடங்கள்லயும் நின்று 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 கூவி கூவி அவங்க அந்த பாட்டேத்திரான் அவர்களை கட்டளை நிறைவேற்றுவதற்காக முதல்ல அவங்க ஞானத்தை தேடி அலைஞ்சாங்க. தனக்கு மட்டும் வேணும்னு தான் நினைச்சாங்க. அவங்க அலையும் போது உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. பாட்டை பெருமான் அவங்க தான் இந்த எண்ணத்தை, இந்த ஒரு பெரிய பெரும்பார பொறுப்பை அவங்க சிரத்தின் மேல ஏற்றி வச்சாங்க. பெருமான் அவங்க கூட அதுக்கு குடுமியில தேங்காயை கட்டி விட பெற்றது போல கலங்கினாங்க. ஒரு பெரிய சுமையை கட்டி விட்டது போல அவங்க உணர்ந்தாங்க. இருந்தாலும் ஆசானித்த கட்டளை அல்லவா, அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வீதி, மூலை முடுக்கு, திண்ணை, நடசாலை எல்லா இடத்துலயும் அவங்க கூவிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கூவி 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 பேசி பார்த்தோம். ஒரு சில மக்கள் தான் அதுல சேர்ந்தது. அவங்களுக்கு ரொம்ப கவலையை கொடுக்குது. ஆனா அவங்க இந்த ஒரு சில மக்களுக்காக இல்லையே, இந்த உலக மக்கள் எல்லாரும் உய்ய வேண்டும் என்பதுதானே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்ப இந்த உலக மக்கள் எல்லாம் உயிரதுக்கு இந்த பேசுறது ஒரு சில மக்கள்கிட்ட பேச முடியும். நம்ம அந்த அக்ஷரத்துல எழுதி வச்சோம்னா அது நிறைய மக்கள் பயன்படுவாங்களே அப்படின்னு சொல்லி பெருமானவர்கள் இந்த பூமி முழுவதும் சர்வ சாதிகளும் சர்வ மதங்களும் பூமி அடங்கலுக்கும் இந்த நிஜ நிதி லாபகரம் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க நமக்கு இந்த அக்ஷரத்தை எழுதி 4 வசந்தங்களை நமக்கெல்லாம் தந்தொழி செஞ்சிருக்கிறாங்க. மான்மியமாகவும், ஆதினை உதயபூரண வேதாந்தமாகவும், யமபடர் அடிபடு கோடாயுத கூறாகவும், யமன்படர் அடிபடு திருமைஞான குரலாகவும், இப்படியெல்லாம் 4 அக்ஷர உபதேசம். இதுல சொல்லப்படாத உபதேசமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த அக்ஷர உபதேசத்தை ஒரு வசந்தமாக, ஏன் அவங்க வந்த காலத்துல கூவி கூவி பார்த்தும் கூட்டம் வரல, இனி வர்ற மக்களும் பயன்படட்டும், உங்களுக்கும் உங்கள் சந்ததி பாரம்பரைக்கும் ஒரு மந்திராலோசனை தலைவராக இந்நாள் நான் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு கொடுத்தத பெருமான் அவங்க சொல்லுவாங்க. கோடாயுதக்கூர் பக்கம் 294. ஒரு பெண் அந்த தெருவில் கூத்தாடுகிறாள் என்றதும் ஆயிரக்கணக்கான பேர்கள் கூடுகிறார்களே, 50 ஆண்டுகளாக நாமும் கூவி கூவி அழைத்து எம் வயது வாழ்நாளை எல்லாம் செலவழித்து இந்த மெய்யில் சேர்க்க முடிந்தது இவ்வளவுதானே என்பதுதான் எம்முடைய கவலை. ஒரு சிறு தொகை மக்களைத்தானே நாம் சேர்க்க முடிந்தது என்று ஒரு நேரம் எமக்கு எண்ணம் வரும். ஆயிரக்கணக்கான மிருகங்கள் வாழும் காட்டில் சிங்கம் ஒன்றுதானே இருக்கும். அதை போலத்தான் இங்கே இவர்கள் நமக்கு என்று நம் மனதை தேற்றிக் கொள்வோம். அப்போ
ஆயிரக்கணக்கான மிருகங்கள் வாழ்கிற உலகத்துல நம்ம எல்லாம் சிங்கங்களாக பெருமானவர்கள் கையில் சேர்ந்த சிங்கங்களாக இருக்கிறோம். ஆனாலும் எல்லாரும் பயன்படணும், லேசர் செடி சாய்த்தாலே போதும், அவங்க எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக சர்வ சாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி இடங்களுக்கும் ஒரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கான பாடல்கள், அப்போ அந்த வசந்த காலம்லாம் என்ன அவங்க கொடுத்து வச்சிருக்காங்களே, பாடல்கள், நூல்கள், மானியம், வாக்கியங்கள், அனந்தானந்தம் இங்கு இருக்கின்றன. இந்த அனந்தானந்தம் அட்சர உபதேசம் தான் இந்த பூமி முழுவதுக்குமான ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ. இது வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான். பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று நாம் சொல்லிக் கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த அட்சரங்கள், இந்த 4 நமக்கு வசந்தங்கள் பெருமானவங்க அருளி செஞ்சிருக்காங்களே, அதுல இருக்கிற அட்சரங்கள் ஒன்னும் நமக்கு உபதேசம். நம்ம எப்பயுமே சொல்லுமே, உபதேசம் என்பது அவங்க ஒரு நாள் ஒரு இரவுல நமக்கு அளிக்கிறது மட்டுமல்ல, ஒரு புள்ளியும் இந்த நூல்ல நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புள்ளியும் ஒரு கோடும் நமக்கு உபதேசமாகத்தான் இருக்கு. அது யாருக்கு? பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது உபதேசமாக இருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு அட்சர உபதேசத்தை நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்திருக்காங்க. இந்த அட்சரம் என்பது வெறும் எழுத்தல்ல, சரம். அட்சரம் அப்படின்னாலே, சரம் என்றால் சரிந்து போவது, சரியாமல் நம்முடைய ஜீவனை சரியாமல் இருக்க செய்வதற்கான அருள் அமுதங்களாக இதெல்லாம் இருக்கிறது. இதை பெறுவதற்கான அதிர்ஷ்டசாலி நீ என்றே உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்வாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? அதிர்ஷ்டசாலி அப்படின்னோடனே அது ஒரு சிறந்த வார்த்தை, அதிர்ஷ்டசாலி நம்மெல்லாம், அதனால நமக்கு கிடைச்சிருக்கு. இல்ல, நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலியா இருந்தோம். அப்படி இருந்ததுனாலதான் அழைச்சு நம்மளுக்கு திருஷ்டசாலியாக மாற்றி வச்சிருக்காங்க. அதிர்ஷ்டசாலி, நம்ம நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் தவறான பொருள்லே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதிர்ஷ்டசாலினா, அதிர்ஷ்டம்னா ஏதோ லக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்ல நம்ம பயன்படுத்துறோம். உண்மையா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு என்ன பொருள்? திருஷ்டி. திருஷ்டி அப்படின்னா பார்வை. அப்படின்னாலே எதிர்மறை பொருளை தரும், நமக்கு தெரியும். அப்போ திருஷ்டி இல்லாதவன், பார்வையற்றவன், அறிவு அற்றவன். பார்வையினாலே அறிவு, அறியாமை என்ற இருளில் இருப்பவன். அதிர்ஷ்டசாலி அப்படின்னா அறியாமையாகிய இருளில் இருப்பவன், குருடன் அப்படின்னுதான் அர்த்தம் உண்மையில. அப்படி அந்த குருட்டு நிலையில் இருக்கிற நீ இதை பெருகுவதற்குண்டான அதிர்ஷ்டசாலி என்றே உன்னை அழைக்கிறேன். நீ அதிர்ஷ்டசாலி நிலைமையில இருக்கிற, உன்னை அதை திருஷ்டசாலியாக மாற்றுவதற்காக அழைத்து நமக்கெல்லாம் இந்த அட்சர உபதேசங்களை கொடுத்து அந்த அதிர்ஷ்ட நிலையில் இருந்த நம்மளை எல்லாம் திருஷ்டி நிலையிலுக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ இது நமக்கு பெருமானவர்கள் தருகிற அட்சர உபதேசமாக இருக்கு. இந்த அட்சர உபதேசம் எப்பயும் யார் வேணாலும் இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாமே. உபதேசம் தானே வேணும். நம்ம சபையில கூட ஒரு நாள் ஒரு அம்மா பேசும்போது, தினம் இப்படி பேசுறீங்களே, அது என்ன தெய்வமே முறிவு வேண்டி வேண்டி எங்கெங்கயோ அலைஞ்சாங்களே, நமக்கு எங்க முறிவுன்ற மாதிரி ஒரு அம்மா பேசினாங்க. நான் அன்னைக்கு அதை விட்டுட்டேன், சரியா எனக்கு புரியல. இந்த உபதேசத்தை தவிர வேற என்ன உபதேசம்? 5 கரங்கள்னால, 1 கரம் 2 கரம் அல்ல, 5 கரங்கள்னாலையும் தினமும் நமக்கு உபதேசத்தை அருளிக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்படியாக அவங்க அந்த அட்சர உபதேசத்தை இந்த நூல்ல ஒரு ஆள் 2 ஆளுக்கு இல்ல, விரும்பி வர்ற மக்களுக்கு, பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் எல்லாருக்குமே, யார் யார் பயன்படுத்தி கொள்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்சரம். இப்போ பெருமானவங்க தமிழ் எழுத்து எழுதும் போதே அந்த தமிழ் எழுத்து மற்ற இந்த உலகத்துல அந்த தமிழினுடைய 33 அங்கங்களை அறுத்து எரிந்து விட்டு தான் அதை பயன்படுத்துறாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம் அவர்கள் தான் அந்த அங்கங்களை எல்லாம் பயன்படுத்தி நமக்கு அந்த அருளமுதத்தை அட்சரமாக. அது கூட ஒரு தடவை பெருமானவர்கள்ட்ட ஒரு பிறவியர் கேட்கிறாங்க, இந்த உலக மக்களுக்கு இதெல்லாம் படிக்க முடியாது,
நம்ம தமிழ் எழுத்து வித்தியாசமாக இருக்கு, அவங்க எழுதுற அந்த மொழியிலேயே கொஞ்சம் நூல் நம்ம வெளியிட்டா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பெருமான் அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் இந்த நூலை வழங்கலை. என்னை தேடி வந்து இந்த அச்சரங்களை புரிந்து கொள்ளுகிற என் மக்களுக்கு தான் இந்த நூல், மற்றவர்களுக்கு இது இல்லவே இல்லை. அதனால அந்த 33 அங்கங்களை அறுத்தெறிஞ்ச அந்த மொழியில நான் நூல் வெளியிடவே மாட்டேன். இதை படிச்சு புரிஞ்சுக்கிறத வந்தா வரட்டும், வராட்ட போட்டு அப்படிங்கிற மாதிரி பெருமான் அவர்கள் அதை விரும்பி வந்த மக்களுக்கு, பயன்படுத்திக் கொள்ளுகிற மக்களுக்கு அந்த உபதேசத்தை நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான அக்ஷர உபதேசத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். அப்போ அந்த வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம் இப்ப கூட நம்ம தொடங்கும் போது அவங்களுடைய வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசத்தை கேட்டுட்டு தான் சபையை தொடங்கணும். அப்படி அந்த உபதேசத்தை தினம் நம்ம கேட்கிறோம். இதுவரைக்கும் வந்த எந்த பாரவான்கள் வாய்மொழியவாவது நான் இப்ப கேட்க முடியுமா? அவங்க தூரத்திருமையோடு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்தவங்க கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அவர்களுடைய திருவாய்மொழியையோ, கண்ணபிரான் அவர்களுடைய திருவாய்மொழியையோ, நபிகள் நாயகம் அவர்களுடைய திருவாய்மொழியையோ நாம கேட்க முடியுமா? முடியாது. ஆனா நம்முடைய பெருமான் அவர்களுடைய அந்த திருவாய்மொழிய நாம இன்னைக்குமே கேட்டுட்டே இருக்கிறோமே. இப்ப தொடங்கும் போது கூட அந்த அக்ஷர உபதேசத்தை கேட்டோமே. அறிவு உனக்கு எதுக்காக கொடுக்க பெற்றிருக்கிறது அப்படின்ற உபதேசத்தை இன்னைக்கு தொடங்கும் போது கொடுத்தாங்களே. சாகிறதுக்கா இந்த மனிதன் படைக்க பெற்றிருக்கிறான், அதுக்காகவா அறிவு என்ற மாணிக்கம் இந்த தூலத்துல வைக்க பெற்றிருக்கு. அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை இந்த தீர்த்த தூலத்திலேயா இறைவன் வச்சிருக்கான். இன்னொரு அழியாத தூலத்தை நீ பெறணும்னுவே உனக்குள்ள ஒரு அறிவு என்கின்ற மாணிக்கத்தை அந்த அழியாத தூலத்துல வச்சு இறைவன் படைச்சிருக்காங்க. ஒரு நாள் வரப்போகுதே, செருப்பு மாலை போட்டாலும் பூ மாலை போட்டாலும் தெரியாம கிடக்க போறிய நீ, அப்படி ஒரு நாள் வரப்போகுதே. அந்த நாளை இப்பயே நினைச்சு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற எண்ணம் உனக்கு வர வேண்டாமா? அப்படிலாம் இன்னைக்கு நமக்கு அந்த அறிவு இருக்கும் தளம் இந்த பீட்ட வீட்டுல அந்த அறிவை வைக்கல. அப்போ அந்த அறிவை எங்க வச்சிருக்காங்க? அந்த அறிவிருக்கும் தளம் அறிய வேண்டாமா? அறிவிருக்கும் தளம் அறியார் ஆவி வீணே போவார் அப்படின்லாம் இன்னைக்கு நமக்கு தொடங்கும் போதே உபதேசத்தை பெருமான் அவங்க எடுத்து கொடுத்தாங்களே. அப்படி அந்த அவங்க வாயினால் பேசி என்ற உபதேசத்தை இன்னைக்கு கூட நம்ம கேட்டோமே, இப்ப கூட கேட்டோமே. இந்த உபதேசம் இதுவரைக்கும் வந்த எந்த பாரவான்கள் திருவாய்மொழியவாவது நம்ம செவிமடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுடைய அந்த திருவாய்மொழி, அந்த வாயினால் பேசுகின்ற உபதேசம் இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த அக்ஷர உபதேசமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திருவாய்மொழியாக பேசி போசுகின்ற உபதேசத்தையும் தினமும் நமக்கு வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மூன்றாவது உபதேசம், அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன்னுடைய நாவை வேதனாவாக விளக்குது. நம்ம பெருமான் அவர்களுடைய நாவு தான் வேதனா, அருள்னா, அமுதனா அப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்முடைய நாவையும் அதே மாதிரி ஆக்குறதுக்காக அவர்கள் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா? வீண் பேச்சா பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நம்முடைய நாவையும் அவங்களுடைய அந்த அமுதனா, அருள்னா, கமலனா, நீதியின் நாவாக இருந்தது அவங்களுடைய அந்த நா. அதே போல நம்முடைய நாவையும் அமுத நாவாக மாற்றுவதற்காக பெருமானவர்கள் நமக்கு நம்மளை என்னவெல்லாம் அந்த ஏறாத நிலையில நம்மளை ஏற்றி வச்சு நம்முடைய நாவையும் அந்த அமுத நாவாக அவங்க எப்படி எல்லாம் மாற்றுகிறாங்க. அவங்களுடைய நாவ் ஒண்ணுதான் அமுத நாவாக இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பேசுற பேச்செல்லாம் என்னென்னதான் நுணுகி 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 பேசினாலும் அது ஜீவனுக்கு வேண்டிய பேச்சாகுமா? பேச்சாகாது. ஆனால் அந்த ஊன் உறக்கமற்ற தெய்வ திருமேனி சுருளிப்பிரான் அவர்கள் நாவிலிருந்து வெளியாகின்ற அந்த பேச்சுத்தான்
சர்வ வேத அருட்சியில் கூரோங்கி திகழும் செயல்நிறை பேச்சாக இருக்கிறது. அந்த பேச்சை கொடுக்கின்ற அந்த நாவு தான் வேத நாவாக இருக்கிறது. அது அருள் நாவாக இருக்கிறது. வீண் மனுவை யமன் கைப்படாமல் ஈசனாக ஆற்றுகின்ற கமல நாவாக இருக்கிறது. அது ஏதுமே யாதும் ஓதும் புராண ஆதியின் திருமலி நீதியின் நாவாக இருக்கிறது. அப்படியான அந்த நாவு நம்முடைய நாவையும் அது போலவே ஆட்சி அருளணும்னு பெருமான் அவர்கள் யோசிச்சு நம்மளையும் அவங்களுடைய நான் எப்படிப்பட்ட நான்னு அவங்க பாட்டை பெருமான் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. பெருமான் அவர்களுடைய நாவு எப்பேற்பட்ட நாவ், அந்த நாவ் அந்த நாவின் வல்லமையை பத்தி நமக்கு பெருமான் அவர்கள் மாநிலத்தில் எடுத்து கொடுத்திருப்பாங்க. கல்நெஞ்சை பிளக்கும் நீண்டுரை வாழ், மனத்திருள் கடியும் வளைவு வாழ், மறைமலை பிளந்து வகை தரும் வாழ், எண்ணரும் நினைவில் ஏறுகூர் பாய்ந்து சாதி சிக்கருக்கும் செந்நிறக்கூர் வாழ், வகை தொகை அறுக்கும் வடிவு வாழ், இருபுறம் கருக்குடை கூறான சுனையும் உருவினை அனைத்திலும் ஊடுருவியோடும் பேரான ஒன்னா பேசும் வாழ். அவங்களுடைய பேசக்கூடிய வாழ், வேற வாழ், பேசாத வாழ் இருக்கே அந்த வாழ் போல இல்ல இது. இந்த கூறான வாழ் பேசக்கூடிய வாழாக இருக்கிறது. அப்போ அந்த வாழ் போல நம்முடைய நாவும் அந்த கூர்மை இல்லாத என்னென்னமோ இந்த ஜீவனுக்கு உண்டான பேச்சு இல்லாம என்னென்னமோ பேசிக் கொண்டிருந்த நம்முடைய நாவையும் அருள் நாவாக ஆக்குவான் வேண்டி அவங்க நம்முடைய நாவில் அமர்ந்து கொண்டு நம்முடைய நாவையும் அந்த வேத நாவாக மாற்றுவதற்கு நமக்கு அவங்க அருள் பாலிக்கிறாங்க. நம்மளையும் இப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க. அந்த அவங்க கொடுக்கிற அதை கேட்கத்தான் நாமளும் பேச முடியும் நம்மளால. அப்போ நாம நினைக்கிறோம் நாம தான் பேசுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நம்ம நாவில் அமர்ந்து புத்தமையே என் நாவில் நெல்லும் தாயே உரையும் தாயே அப்படின்னா நாவில் அவங்க உரைப்பாங்க. உத்தமியே நெஞ்சில் நெல்லும் தாயேன்னா நெஞ்சில நிற்பாங்க. அப்படி அவங்க நம்ம நாவில் நின்று உரைக்கிறதுனாலதான் நம்மளால பேச முடியுது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம தான் பேசுறோம், திறமையா நம்ம எல்லாம் பேசுறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எந்த திறமையும் இல்லை, நமக்கு பேச தெரியாது. ஒரு பெரிய மலையை இழுக்கிறது போல இது. மலையை நம்மளால தள்ளு அப்படின்னு பெருமான் அவங்க நம்மள தள்ள சொல்றாங்க, நாமளும் தள்ளுறோம். ஆனா மயிரிழையை கொண்டு ஒரு பெரிய மலையை இழுப்பது போல இந்த ஞான வார்த்தைகளை எல்லாம் பேசுறது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம மயிரிழையை கொண்டு மலையை இழுத்துட்டோம். பெருமான் அவர்கள் பின்னால் இருந்து மார்க்கு போட்டு நான் தள்ளுறேன், நீ பேசணும்னு நினைக்கிறியா, நீ பேசு, நீ பேசுறதுக்கு நான் உனக்கு ஒரு உழவு தாரேன், நீ பேசணும்னு நினைக்கிறியா, உன் நாவல அமர்ந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீ உன்னை இழு அப்படின்னு நான் சொல்லும் போது உன் கண்ணுக்கு தெரியாமல் அந்த மலைக்கு பின்புறம் உன் கண்ணுக்கு மறைவாக இருந்து கொண்டு மாக்கு போட்டு உன் பக்கம் நகர்த்துகிறோம். நீயோ அதை அறியாமல் மயிர் கூட அறாமல் நீயே இழுத்து விட்டதாக எண்ணி ஆச்சரியப்படுகிறாய். நாம் அதெல்லாமல் என்ன தவம் செய்து நீ இந்த ஞானம் பெற்றாய்? இந்த ஞானத்தை இந்த 5 கரங்களாலையும் ஊட்டிக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கெல்லாம் பெரிய தவம் செஞ்சாதான் அந்த அருளமுதம் கிடைக்கும். நாம என்ன தவம் செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. ஒரு பெருமானவர்கள் ஒரு ஏமாளி சாமி நமக்கெல்லாம் கிடைச்சிட்டாங்க, மலையை தள்ளு அப்படிங்கிறாங்க, நாமளும் தள்ளுறோம். நாம தள்ளுறதாக நினைச்சுக்கிறோம். அவங்க பின்னால இருந்து மாக்கு போட்டு தள்ளி நாம தள்ளின மாதிரி பெருமையெல்லாம் நமக்கு தேடி கொடுக்குறாங்க. அப்படியாக பெருமானவர்கள் அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு நம்முடைய நாவையும் வேத நாவாக நம்முடைய நாவையும் ஆக்கி நமக்கு அந்த உழவை நமக்கு சொல்லி தர்றாங்க. நீ பேசணும்னு நினைச்சா மட்டும் போதும், நாம் உன் நாவில் நின்று பேசுவோம். உனக்கு அதுக்கான சக்தி எப்படி உழவு இதுதான். நீ பேசணும்னு நினைக்கிறியா, அதற்கு ஒரு சக்திய உழவு. நீ வேற எதையும் நினைக்காத, வேற பக்கம் திரும்பாதே.
இதே ஒரு பிடி ஒரே ஒரு உயிர் பிடியாய் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும், சர்வமும் ஜெயமே. நீ நினைத்தது தொட்டது அவ்வளவும் ஜெயமே. இந்த மெய்யை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறாயா? இந்தா என் உத்தரவு, நீ பேசு. உன் நாவு பேசும். பேச தயங்காத. மலையை எப்படி நகர்த்துறதுன்னு யோசிக்காத. நான் பின்னால நின்று மலையை மாக்கு போட்டு தள்ளுவேன். ஆனா உலக மக்கள் எல்லாம் நீ தான் தள்ளுறன்னு நினைக்கிற மாதிரி செய்வேன். அப்படி சொல்லுகின்ற ஒரு பெருமான் நம்முடைய நாவையும் வேத நாவாக மாற்றி நீ பேசு. உன் நாவு பேசும். உன் நாவில் நின்று நாம் பேசுவோம். இதுதான் உங்களுக்கு வேண்டிய சத்திய பிடி, சத்திய உளவு. இப்படியெல்லாம் நமக்கு உளவு சொல்லி கொடுத்து நம்முடைய நாவையும் வேத நாவாக, அருள் நாவாக, அவங்களுடைய தான் எப்படி அருள் நாவாக இருக்குதோ அதே மாதிரி ஒரு அருள் நாவாக நம்முடைய நாவையும், ஏன்னா இந்த நாவுக்கு பெருசா உலகம் இல்லை, கலைவாணி குடியிருக்கிறது நாவில் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி, இந்த நாவு திங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த நாவு ரெண்டு கருவியாகவும் இருக்கு. நம்ம உடம்புல ஞான கருவிகளாகவும் இருக்கு, கண்ணேந்திரியங்களும் இருக்கு. ஞான கருவிகள்னா அறிவு கருவிகள், கண்ணேந்திரியங்கள்னா செயல் கருவிகள். அதுல இந்த நாவு ரெண்டு கருவியாகவும் இருக்கு. அறிவு கருவி, சுவையை உணர்கின்ற அறிவு கருவியாகவும் இருக்குது. பேசும்போது அது செயல் கருவியாகவும் இருக்கிறது. அத நீ அந்த ஒரு கருவியா மட்டும் திங்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தாம பேசுறதுக்கு பயன்படுத்து. கலைவாணி அப்பத்தான் குடியிருப்பாங்க நாவுல. கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். அப்போ உங்க எண்ணமே என்னவாக இருக்கு? உங்களுடைய நாய் எப்படி வேதனாவாக இருந்ததோ, கண்ணெஞ்சை பிளக்கும் நீண்டுரை வாளாக இருந்ததோ, அதே வாளாக என்னை போல ஆக்க எண்ணம் கொண்டு நிற்கும் எம்மை. யாராவது என்னை போல உன்னை ஆக்கணும்னு நினைப்பாங்களா? என்னை விட நீ கொஞ்சம் மட்டமா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பெருமான் அவர்கள் யாரை எவ்வளவு ஒரு மட்டமான ஆளா இருந்தாலும், படித்தவரா இருந்தாலும் படிக்காதவளா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பணக்காரரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், என்னை போல நீ ஆக வேண்டும், என்னை போல நீ ஆக வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வந்திருக்கும் எம்மை நீ யாரோ எவரோன்னு நினைக்காத. அப்படியெல்லாம் பேசி நம்முடைய நாவையும் வேதனாவாக வளர்த்து இந்த சத்திய உறவுகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம இந்த அழிவு என்கின்ற பாதையில் இருந்து அறிவு பாதைக்கு நம்ம இட்டு செல்கிறார்கள். அப்போ இந்த அழிவு வேண்டுமா, அழியாமை வேண்டுமா, அறிவு வேண்டுமா என்பது பற்றி நாம தீர்மானிச்சு அவங்க கொடுக்கிற அந்த உளவின் பிரகாரம் அவங்களுடைய நமக்கு தந்த அந்த அருளமதத்தை நம்ம நாவும் எடுத்து பேசணும். அப்படி பேசும்போதுதான் நம்முடைய நாவும் அந்த உபதேசத்தை விளக்கத்தை கொண்டு வேத நாவாக மாற்றப்பெறுகிறது. அப்படித்தான் உபதேச விளக்கம் கொண்டு நம்முடைய நாவை வேத நாவாக மாற்றுகிறார்கள். இப்போ இந்த 3 உபதேசத்தையும் நம்ம பார்த்தோம். அச்சர உபதேசத்தை பார்த்தோம், இன்னைக்கும் வாயினால் பேசி உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிறத பார்த்தோம். அப்புறம் அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு நம்முடைய நாவையும் வேதனாவாக வளர்க்கின்ற அந்த அவங்களுடைய அந்த காரணிய உள்ளத்தையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 4வதாக அறிவில் நின்று உபதேசிப்பது. நாவல நின்று நமக்கு உபதேசித்தாங்க. இப்போ அறிவிலையும் நான் உன் அறிவிலையும் நிற்பேன். இப்போ இந்த அறிவு இன்னைக்கு கூட அறிவுல நின்னா, இந்த அறிவு இந்த பீத்த உடம்புலையா வச்சிருப்பாங்க? இல்ல, இந்த அறிவு உன்னுடைய உடம்புக்குள்ள இன்னொரு ஒரு வைரமணி தேகம் இருக்கிறது. அங்கதான் இந்த அறிவு என்ற மாணிக்கம் உனக்கு வைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு ஒளிநாடாவுல பெருமான் அவர்கள் அருள் செய்ததை நம்ம கேட்டோம். அப்போ நம்மகிட்ட இருந்ததெல்லாம் அறிவா நம்மகிட்ட இருந்தது, நம்மகிட்ட அழிவுதான் இருந்தது. இந்த மனிதர்கள் தான் எல்லாத்துலயும் சிறந்தவர்கள். அவங்க இந்த ஒரு அழிஞ்சு போற பஞ்சை நூலாக்கிடுவான், ஒரு நூலை வேஷ்டி ஆக்கிடுவான், ஒரு துருப்பிடிச்சு கிடந்த இரும்பு எடுத்து ஒரு விலை மதிப்புள்ள கடிகாரமாக மாற்றி விடுவான்.
அப்படியெல்லாம் ஒரு அறிவு பெற்றிருந்தா இதுக்காகவா இந்த அறிவு கொடுக்க பெற்றிருக்கிறது? அதுக்காக அந்த அறிவு கொடுக்க பெறவில்லை. அப்போ அந்த அறிவு எதுக்காக இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது? இந்த உலக செயல்கள் செய்யறதுக்காக இந்த அறிவு கொடுக்க பெற்றிருக்கிறது. இந்த புண்ணிய பூமியாகிய தேவ பூமிக்கு நேர் கீழே பாதாளத்தில் இருக்கும் நாகலோகத்தில் இருந்து வருகிற சண்டாள செயல்களை பெரிதாக மதித்து விரும்பி நடை உடை முதலிய எல்லாவற்றிலும் மாறி நடக்கிறவர்களின் அறிவை அறிவு என்று சொல்லக்கூடாது, அழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அழிவாகத்தான் இருக்கிறது. இந்த அழிவை அறிவாக மாற்ற வேண்டும். அப்போ அது என்ன அறிவு என்பது? நீ நினைச்சுக்கிட்டியே அது அறிவு இல்ல. அறிவு என்பது தேவனாவது ஒன்று மட்டும்தான் அறிவுன்னு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியே ஒரு பெரிய ரயில் இன்ஜின் செஞ்சுட்டேன், ஆகாய விமானம் செஞ்சுட்டேன், ராக்கெட் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அறிவு இல்லை. அதெல்லாம் அழிவை நோக்கி கொண்டு போகிறது தான். அது அறிவல்ல, அழிவு. அப்ப அறிவு என்பது எதுக்காக கொடுக்க பெற்றதுன்னா தேவனாவதற்குத்தான் கொடுக்க பெற்றது. தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு, மற்றது அறிவு அல்ல. தேவனான பிறகுதான் இது விளங்கும். மறுபிறப்பு பெற்றுள்ள உங்களுக்கு இந்த ஜாக்கிரதை கட்டாயம் வேண்டும். அப்போ அறிவு என்பது ஜீவனுக்குண்டான, இந்த ஜீவனை வளர்க்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். தேவனாக ஆவதற்குத்தான் இந்த அறிவு கொடுக்க பெற்றிருக்கிறது. அது வரைக்கும் நீ அஞ்சறிவிலேயே தான் கிடக்குற. இந்த அஞ்சறிவு நுகர்ச்சியிலேயே கிடக்கிறவங்களுக்கு 6 அறிவு உடல் எடுத்திருக்க. என்னை கூட சொன்னாங்களே 6வது அறிவு, அறிவு இருக்கும் தளம் எங்கே அப்படின்னு கேட்டா யாருக்காவது தெரியுமா? இந்த 5 அறிவுக்கும் கருவிக்குளம் இருக்கே, 6வது அறிவுக்கு கருவிக்குளம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியுமா? நம்ம கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னால பார்த்தோம். 6வது அறிவுக்கு கருவிக்குளமாக அவர்களுடைய அந்த திருநாதான் அந்த 6வது அறிவின் கருவிக்குளமாக இருக்கிறது. அந்த வேதனா, அந்த அமுதனா, அந்த கமலனா, அந்த நீதியின்னா, அதுதான் நமக்கு 6வது அறிவின் கருவிக்குளமாக இருக்கிறது. அப்படி 6 அறிவு உடல் எடுத்தோம், அந்த 6வது அறிவை பெற வேண்டியவர்களிருந்து பெற்றால் தான் அது வரும். பெறுகிற வரைக்கும் நீ ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து அந்த ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அந்த ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்களே. ஆரூர்னா என்ன அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆரூரார் என்றனக்கு அம்மான் ஆகும் அப்படின்லாம் நம்ம பாடல் தேடுகுடவத்துல படிப்போம். ஆரூரார்னா என்ன அப்படின்னா 6வது அறிவில் இருப்பவன் தான் ஆரூரான். இந்த 6வது அறிவு பெற்றவர்கள் தான் ஆரூரார். இந்த ஆரூரார்கள் எல்லாம் நாம தான் அக்கிளைஞர் அனைவர்களும் தோழராகும். நம்ம எல்லாம் பெருமானவர்கள்ட்ட 6வது அறிவை பெற்றவர்கள் தான் ஆரூரார்கள். அவர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் தோழர்கள். 6வது அறிவில் இருப்பவன் தான் ஆரூரான். பஞ்சாட்சர ரூபியான 6வது அறிவை பெற்றால்தான் பிரம்மோதய அஞ்சனம் கிடைக்கும். அதை கைப்பற்றியவன் தான் சைவன். அப்போ இந்த 6வது அறிவை பெற்றவர்கள் தான் ஆரூரான். இந்த 6 அறிவு உடல் 6 அறிவு உடல் எடுத்தும் இந்த ஐயறிவு முகர்ச்சியிலே கிடக்கிறவங்களுக்கு அந்த 6வது அறிவை நமக்கு பெருமானவர்கள் எம்மிடம் பெற்றுள்ள 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை பார்த்தோம். அது வரைக்கும் நம்ம கிட்ட மனமாகத்தான் இருந்தது, அறிவு இல்லை. அந்த மனத்தை தான் நம்ம அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோமே அதெல்லாம் மனத்தின் செயலாக இருக்கிறது, அறிவின் செயலாக இல்லை. அப்படி இருக்கிற நம்மளையெல்லாம் கூப்பிட்டு விதவிதமாக ஆடிக்கிட்டு இருந்த அந்த பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்த நம்மளையெல்லாம் கூப்பிட்டு நெய்யில் இச்சை பிறங்க செய்து அந்த யமபடர் வரப்போதே அதுக்கு என்ன பண்ண போறேன் இன்னைக்கு கூட சொன்னாங்களே, செருப்பு மாலை போட்டாலும் பூ மாலை போட்டாலும் தெரியாம கிடக்க போறிய ஒரு நாள், இந்த நாள் வரப்போகுதே, அதுக்கு என்ன பண்றேன்? வருமுன் காப்போம்னு என்னென்னலாம் திட்டம் கொண்டு வருவாங்க. இந்த சாவு வறுமை அது வருமுன் காக்குறதுக்கு என்ன திட்டம் இருக்கு? அப்போ அது அந்த திட்டத்துக்கு அந்த ஏட்டுக்களை விரித்து பாட்டுக்கள் பாடி காட்டி நம்மளுக்கெல்லாம் அந்த விழாத கள்ளி முது காட்டி வள்ளி இருள் ஓட்டி அந்த இருள்ல இருந்தோம் சொன்னோமே, அதிர்ஷ்ட நிலையில இருந்தோம். நம்ம எல்லாம் அதிர்ஷ்டக்காரன் தான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிஜமான அர்த்தம் பார்த்தா குருடுன்னு அர்த்தம். அந்த குருட்டுல இருந்த அந்த குருட்டு நீதான் பெறுவதற்குண்டான அதிர்ஷ்டசாலி
அறியாமையில இருக்கிறவன் உன்னை கூப்பிட்டு திருஷ்டசாலியாக மாற்றுகிறேன்னு நம்மளை எல்லாம் கூப்பிட்டு அந்த வல்லிருளை ஓட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை அங்கே ஏற்றி நம்மளை எல்லாம் அந்த ஆரூர் என்னும் அந்த 6வது அறிவை அறிய செய்கின்ற அந்த ஆரூர் என்னும் குருச்சேத்திரத்துக்கு நம்ம எல்லாம் அழைத்து செல்வதற்காக வேண்டி அவங்க நாளும் நமக்கு மேய்க்கிறாங்க, நம்மளை நாளும் மேய்ச்சி வர்றாங்க. எங்கெல்லாம் மேய்ச்சி வர்றாங்க? திருப்பாகால்கள் என்னும் பரட்டு முள்காடுகளும் அனந்தானந்தம் இடர்கொன்றுகளும் கடத்தி அதை அடைகிறதுக்கு எத்தனையோ இடரெல்லாம் வரும். அத்தனை இடர்கொன்றுகளும் கடத்தி அவங்களுடைய அந்த திரு ஆலவாயின் ஒலிவாமலை, இதுதான் அந்த திரு ஆலவாய் தான் எனக்கு 6வது அறிவை தரப்போகின்றது, அதிலிருந்து வருகின்ற அந்த ஒலிதான் எனக்கு அமுது அப்படின்னு அறிகின்ற அந்த அறிவை நமக்கெல்லாம் தந்து அந்த ஒலிவாமலை முகநேறு வழிபாதை அந்த முகம் அந்த திருமுகம் காட்டுகின்ற அந்த ஒலி பாதையின் வழியாக என்றான் உடம்புக்கு பிரதான சிரசு, அந்த சிரசுக்கு பிரதான முகம், அந்த முகத்துக்கு பிரதானம் அறிவு, அந்த அறிவுக்கு பிரதானம் ஆசாம். ஆசாம் இல்லைன்னா அறிவு பிரகாசமாகவே ஆகாது. அந்த திருஷ்டியற்ற நிலையில தான் இருக்கும், அந்த பார்வையற்ற நிலையில தான் இருக்கும். அதுக்கு பார்வையை உண்டாக்குவது ஆசானவர்களுடைய ஒலியாக இருக்கிறது, ஒலிவா மலையாக இருக்கிறது. அங்க போய் நம்மளை தினமும் மேய்ச்சு தின்னாமல் தின்னு கொண்டு வயிறு புடைத்து, அப்படி தின்னு வயிறு புடைக்கிற அளவுக்கு தினமும் நமக்கு கொடுத்து 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 நம்முடைய அறிவில் நின்று நமக்கு அறிவுக்கு உபதேசத்தை அவங்க வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நமக்கு அறிவு உபதேசத்தை, அறிவில் நின்று நம்முடைய அறிவை பிரகாசப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறமா நினைவில் இருந்து நினைவுக்கு உபதேசம். நம்முடைய நினைவுல இந்த 5 புலன்கள் வழியாக நாம கண்டதையெல்லாம் உள்ளே அனுப்பி என்னென்ன பதிவுகளாக, தீமையான பதிவுகளாக நிறைய நம்ம நினைவுல ஏற்றி வச்சிருக்கிறோம். அப்போ அது பரிசுத்தத்தை இழந்து அந்த நினைவானது, நினைவுதான் அறிவாக மாறணும் அல்லது மனமாக மாறணும். அந்த நினைவுல கண்ட குப்பையெல்லாம் சேரும் போது அது மனமாக மாறிவிடுகிறது. அதை பரிசுத்தமாக ஆக்கும் போது அது அறிவாக மாறுகிறது அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. நம்ம கூட பார்த்திருக்கோம், மறதியற்றதற்கு பெயர் நினைவு. நினைவுனா என்ன? மறதியற்றது. பெருமான் அவங்களுடைய அந்த திருவாக்குகளை எல்லாம் மறதி இல்லாம நம்ம அதை கேட்டு 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 அதை பரிசுத்தமாக நம்ம அந்த மனமாக மாற்றி வச்சிருக்கிறோமே, அந்த மனத்தின் மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி 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 அந்த மனத்தை நமக்கு அறிவு ரூபமாக நமக்கு மாற்றி தர்றாங்களே, நம்முடைய நினைவை எல்லாம் அந்த பரிசுத்தமாக ஆக்கி தர்றாங்களே, அதுதான் நம்ம நினைவுல இருந்து நினைவுக்கு நமக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. நம்முடைய நினைவென்னும் ஆகாயத்துலதான் சொர்க்கலோகம் கட்டப்பிரிக்கிறது அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதுல தீமையே ஏற்றி வச்சா அது நரகலோகமாகத்தான் இருக்கும், அதுல நன்மையை ஏற்றும் பொழுதுதான் அது சொர்க்கலோகமாக மாறும். பெருமான் அவர்களுடைய வார்த்தை அதுல நிறைச்சு வைக்கும் போதுதான் அது சொர்க்கலோகமாக இருக்கு. மக்களின் நினைவென்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. நினைவென்னும் ஆகாய வெளியில் சர்வ சம்பத்தம் இருக்கிறது. நம்ம நினைவுல கண்ட குப்பையில் ஏற்றி வைக்கும் போது அது நரகமாகத்தான் இருக்கு. அதை காலமெல்லாம் தீமையே ஏற்றி வந்தால் இறுதி நேரத்தில் உங்கள் கதி என்னவாகும்? அப்போ அந்த நினைவுல தீமையே ஏற்றி வைக்காம அதுல அந்த பரிசுத்தையே நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது அவங்க நம்ம நினைவுல அமர்ந்து கொள்வார்கள். அப்படி அவங்க நினைவுல அமர்ந்து கொள்ளும் போதுதான் அது அறிவாக மாற்றப்படுகிறது. இப்படி நம்ம நினைவுல நினைச்சாலே போதும், நமக்கு அவங்க நம்ம நினைவுல நமக்கு உபதேசத்தை நாளும் பெருமானவர்கள் வழங்கி கொண்டேதான் இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன உபதேசம் வழங்கினாங்களோ அதெல்லாம் நாம உட்கார்ந்து நினைச்சு பார்க்கும்போது அது நமக்கு நம்ம நினைவுக்குள்ள இன்னொரு நினைவு, அதுதான் இந்த உலக நினைவு, புலன்வழியாக பற்றி நம்ம சேர்க்கிற நினைவு இல்லை, பெருமானவருடைய அந்த திருவாக்கியாகிய நினைவு. அதுதான் அந்த நினைவை நாம தொடரும். ஆசான் அவர்களுடைய திருவாக்கை நம்ம நினைவு எந்த நேரம் தொட்டுக்கிட்டே இருக்கணும். நம் நினைவுக்குள்ளே இன்னொரு நினைவு இருக்கிறது. அந்த அகமிய உள் நினைவை தொட்டால் அப்போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு இந்த உலகில் வேற எதுவும் ஒப்பில்லை.
ஒவ்வொரு விளக்கமும் நமக்கு பெருமான் அவர்கள்ட்ட கிடைக்கும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. இந்த உலக ஆனந்தம் அதுக்கெல்லாம் ஈடாகுமா, இணையாகுமா? போதையால் இங்குள்ளதெல்லாம் மறந்து உன் பின்னாலே தொடர்ந்தேன் அப்படின்னு பெருமான் அவங்களுக்கு அந்த ஒரு ஆசான் அவர்களுடைய வாக்குத்தான போதையாக இருந்தது. அந்த வாக்கின் நினைவு மட்டும்தானே, அவங்க இல்லாத போதும் அந்த வாக்கைத்தானே நினைச்சு 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 அவர்கள் திருவாய் மலர்ந்தவர்களை ஒன்றொன்றாக நுணுகி நுணுகி சிந்தித்து கவலை ஆறுவார்கள். அப்படி நுணுகி நுணுகி சிந்திக்கிறது தான் நினைவாக இருக்கிறது. இன்னைக்கு பெருமான் அவங்க இப்படி பேசினாங்க, இன்னைக்கு உள்நாடாவில் இப்படி கேட்டோம், இன்னைக்கு இந்த விளக்கம் சொன்னாங்க, நூல்ல இப்படி சொன்னாங்க, நம்ம அதையே நினைச்சு மறதியற்றதே நினைவுன்னு அதை மறக்காம திரும்ப திரும்ப நினைக்கிறோமே, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு இந்த உலகில் வேற எதுவும் ஒப்பில்லை. அது கைவரமானதில் மற்ற எல்லா இன்பமும் கசந்து போகும். இந்த இதிலேயே நமக்கு இந்த ஆனந்தமே நமக்கு கிடைச்சிட்டா இந்த உலக ஆனந்தம் எதுவுமே நமக்கு இனிப்பாக தெரியாது, அதெல்லாம் கசப்பாகத்தான் தெரியும். இந்த இன்பத்தை அனுபவிக்க கிட்டிய ஒருவருக்கு ஆசானை பாராத ஒரு நாள் ஒரு யுகம் போல தோன்றும். பெருமான் அவர்களுடைய அந்த வாக்கையே கேட்டு 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 அந்த போதையிலே ஏறினவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு கிட்டாத ஒரு நாள் ஒரு யுகம் போல தெரியும். அப்படியான அருள் அமுதத்தை அந்த நினைவுல பதிச்சு வச்சுக்கிடணும். அதுதான் உபதேசம். நம்ம சொன்னோமே, என்ன இப்படி பேசி பேசி என்ன நீங்க செய்ய போறீங்க, முறிவு வாங்கலையா? இதுதான் முறிவு. அவங்களுடைய அந்த வாக்கு ஒவ்வொன்னையும் நம்ம நினைவுக்குள்ள பதிச்சு வைக்கிறோமே, பெருமான் அவங்க கொடுப்பாங்க. நினைவில் பதியும் நாதமின் உடலை பிணை நிகரில்லா பெருவான் கடையை எனை உணரென்று எனை அறிவித்தால் ஈது முறியுது. இதுதான் முறியுது. முறியுதுன்னா வேற என்னமோ இல்ல, தினமும் அவங்க அருளியலி மழை வெள்ளம் போல கொட்டி கொட்டி கூட்டுக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கு மேல என்ன முறியுது உனக்கு? உன் நினைவுக்குள்ள அவங்களை பதிய வச்சுக்கணும். அவங்களுடைய வாக்க முழுமையாக வேற எதுக்குமே இடம் இல்லாம அந்த ஆசனம் பெருமான் அவருடைய ஆசனமாக நம்முடைய நினைவை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பெருமான் அவங்க அமருகிற ஆசனமா இருந்தா அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும். அதுல கண்ட குப்பையை ஏற்றி வைக்க கூடாது. அதுல இருக்க குப்பையெல்லாம் நீக்கி அதை பரிசுத்தமாக ஆக்கி அவங்க வாக்கு ஒன்னையே வச்சு அவங்களுடைய உடலை, அந்த நாதமின் உடலை, அவங்களுடைய நாதத்தை நம்முடைய நினைவு பூரா பதிய வச்சுக்கிடணும். அப்போதான் நினைவு பதியும் நாதமின் உடலை பிணைநிகரில்லா பெருவான் கடையை எனை உணரென்று எனை அறிவித்தார் ஈது முறியுது. இதுதான் முறியுது. இதுக்கு மேல நமக்கு என்ன முறியுது? இந்த உபதேசத்தை இப்படி 5 கரங்கள்னாலும் நமக்கு உபதேசத்தை நமக்கு பெருமான் அவங்க அருளி செய்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நினைவுனாலதான் அவங்கள தொடணும், வேற எதுனாலையும் நம்ம அவங்கள தொட முடியாது. பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்வாங்க. உன்னுடைய கருவிகளில் என்னோடு சம்பாஷணை செய்வது எது? உன்னுடைய நினைவுதான் என்னோட சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கருவிகளில் எது எம்முடன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது? உன் நினைவு. நம்ம இப்ப கூட நினைவால அவங்களோட சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அது தூங்காது. சோற்றுக்குள் முழுதும் கையை விட்டு கொண்டால் சாப்பிட்டதற்கு அர்த்தமாகுமா? அதை போல எம்மோடு கூடவே இருந்தாலும் உன் நினைவு சாப்பிடுகிறதா என்பதுதான் கேள்வி. நினைவால சாப்பிடும். ஆலயத்துல திரு பெருமான் அவங்க தூலத்தில் மேலேடு இருக்கும்போது பக்கத்திலே அமர்ந்திருந்தாலும் எங்கேயோ நினைவை போக விட்டா நம்ம கூட பார்த்திருக்கோம். எல்லாரும் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும்போது எங்க எல்லாரும் அவசரமா போறீங்க அப்படின்னு தெய்வம் அவர்கள் கேட்டதாகவும், இல்லையே நாங்கெல்லாம் இங்கதானே தெய்வமே இருக்கிறோம். இல்லையே, உன் தூலம் தானே இங்க இருக்கு, உன் நினைவெல்லாம் எங்கேயோ போயிருக்கு. அப்படி தூலத்தால அவங்க பக்கத்திலே இருந்தாலும் நினைவு எங்கெங்கயோ அலைஞ்சு கொண்டிருந்தா அந்த உபதேசம் கிட்டாது. இந்த உபதேசம் அந்த நினைவு அவங்களோட இணைக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த உபதேசம் கிட்டும். அப்போ நம்முடைய கருவிகள்ல அந்த நினைவு தான் அவங்களோட ஒட்டி கொண்டிருக்கிறது. அவங்களுடைய வாக்கு தான் நமக்குள்ள நுழைந்து கொண்டு நம்முடைய நினைவில் பதிந்து விடுகிறது. அப்படி பதிப்புதான் நினைவில் இருந்து நினைவுக்கு செய்கிற உபதேசமாக இருக்கிறது. இப்படியாக பெருமான் அவர்கள் நமக்கு இந்த 5 கரங்கள் வாயிலாக நமக்கெல்லாம் தினமும் உபதேசத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த 5 கரங்கள் வழியாக அவங்க உபதேசத்தை வழங்குறதுனாலதான் அவங்களுக்கு பேரு ஐங்கரத்தான் என்று அவங்களுடைய நாமம். அவங்க மட்டும்தான்
இந்த ஐங்கரத்தான். வேற எந்த ஒரு ஞானிகளும் இன்னைக்கு நம்ம அவங்களுடைய திருவாய்மொழி உபதேசத்தை கேட்க முடியாது. எல்லாரும் எத்தனையோ பேர் நூல் எழுதி வச்சிருக்காங்க, அந்த நூல் எல்லாம் கூட நம்ம படிக்கலாம். ஆனா அவங்க திருவாய்மொழி உபதேசத்தை நாம கேட்கணும் அப்படின்னா அது பெருமானவர்கள் அவங்களுடைய திருவாய்மொழியை மட்டும்தான் நாம இப்ப கேட்க முடியுமே தவிர வேறு யாருடைய அந்த நாதத்தையும் கேட்கக்கூடிய அந்த இது இன்னைக்கு இல்லை. அப்போ இந்த ஐங்கரத்தானாக நம்ம பெருமானவர்கள் மட்டுமே தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த தமிழை கொண்டு அட்சர உபதேசத்தை நமக்கு தர்றாங்க. இந்த தமிழ் சாதாரண மொழி இல்ல, இது ஒரு தேவ மொழியாக இருக்கிறது. நாமெல்லாம் இந்த தமிழ் மொழியில பிறந்ததுக்கு பெரிய ஒரு பாக்கியமாக அதை நாமெல்லாம் பெற்றிருக்கிறோம். இந்த தமிழ் ஆதி பிதாவினால் உண்டாக்க பெற்றது. ஒவ்வொரு எல்லையிலும் 13 எழுத்துக்கள் உள்ளன. இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் முக்தி கிடைப்பதற்கு தமிழ் தான் வேண்டும். நாளை பூமியிலிருந்து எழுந்து வருகிற செம்மல்களுக்கும் தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு புதிய முறையை நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அதன் உதவி கொண்டு 15 நிமிடத்திற்குள் தமிழை படித்து விடலாம். அப்படி எல்லாம் பெருமானவர்கள் அந்த தமிழ் அட்சரங்கள் கொண்டு நமக்கு உபதேசம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்தோமே 5 உபதேசம், அட்சர உபதேசம், அதுக்கப்புறம் வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். அது தினமும் வாயினால் பேசி நமக்கு புகுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அச்சரங்கள் உலக மக்களுக்கும் பூமி இடங்களுக்குமாக 4 வசந்தமாக நமக்கு எல்லாம் தந்துள்ளிருக்காங்க. அதுக்கப்புறமாக அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு நம்முடைய நாவை வேத நாவாக வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நாவெல்லாம் அந்த வேத மொழிகளை எடுத்து பேசி கொண்டிருக்கிறது. நம்ம அறிவில் நின்று நம்ம அறிவுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்தோமே அந்த அதிர்ஷ்டசாலியாக திருஷ்டி இல்லாம அறியாமையில இருந்த நம்மளை எல்லாம் திருஷ்டர்களாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. நினைவிலிருந்து நினைவுக்கு உபதேசம் தந்து அந்த அவங்களுடைய அந்த நாத தேகத்தை நம்ம நினைவுள் பதிச்சு வைக்கிறதே அதுதான் முறிவு. நினைவுட்பதியும் நாதமின் உடலை பிணையதிர்லா பெருமான் கடையை என்னை உணர்ந்து என்னை அறிவித்தார். ஏது முறிவு? அதுதான் முறிவு, அதுதான் உபதேசம். அப்படி நமக்கு இந்த 5 வழியாகவும் 4 நமக்கு உபதேசத்தை பெருமானவர்கள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த ஐங்கரம் கொண்டு அவங்க தருகிற அந்த உபதேசம் அது யாருக்கு கிட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஊனக்கண்ணை ஞானக்கண்ணாக மாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் அது கிட்டும். ஊனக்கண்ணிலே இருக்கிறவங்களுக்கு அது என்னைக்குமே கிட்டாது. இந்த ஊனக்கண்ணை எல்லாம் ஞானக்கண்ணாக மாற்றுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது கிட்டும். அப்போ இந்த ஊனக்கண்ணிலே இருந்து நீ என்னை பார்க்கும்போது முதல்ல ஊனக்கண் கொண்டு பார்த்த. அப்போ என்னை பார்க்கும்போது அது 5 அடி உயர மனுஷனாக தான் தெரிஞ்சிச்சு. அதே ஊனக்கண் கொண்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த 5 அடி உயர மனுஷனாகத்தான் உனக்கு தெரியும். அப்படி இல்லாம நீ ஞானக்கண் கொண்டு பார்க்கும்போது என்னுடைய அந்த உயரம் என்ன, அந்த விஸ்வரூப தரிசனை என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்வாங்க. அது போல நம்முடைய இந்த ஊனக்கண் கொண்டே அவங்கள பார்க்காம ஞானக்கண் கொண்டு அவங்கள பார்க்கும்போது இந்த 5 கரங்கள்னாலையும் நாளும் நமக்கு உபதேசத்தை பெருமானவர்கள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். அந்த உபதேசத்தை நாளும் பெற்று கொண்டிருக்கும் தேவ மக்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். இப்படியான உபதேசத்தை நாளும் இந்த 5 கரங்களாலும் அள்ளி 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 நாம் அருந்த 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 நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முக்கிய பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள் நம்மள வளர்க்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அற்புதமா இந்த 5 கரம் பற்றி இந்த திருவாக்கியத்தை ஊடால போய் நடுமத்திலிருந்து எடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. கேட்டிருக்கோம் அந்த திருவாக்கியங்களாம் கேட்டிருக்கோம். அந்த ஞான விளக்கத்தை மேல கொடுத்தாங்க அந்த திருவாக்கியத்துல. அதாவது 293வது திருவாக்கியம் 294வது பக்கத்துல அமைஞ்சிருக்கு. மிக சிறப்பா இருக்குதுங்க. அது தெய்வம் சொன்ன மாதிரி அறிவான தலம் எது, அறிவிருக்கும் தலம். நிறைய திருவாக்கியத்தை வெளியாக்கிட்டாங்க. இன்னைக்கு வெளியாக்குற திருவாக்கியத்துல
ஆவி வீணே போவார். அப்ப அந்த அறிவிற்கும் தளத்தை அறியலன்னா அந்த நம்ம செய்யற அந்த ஆவி 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 நொறுகி நொறுகி செய்யறது எல்லாமே வியர்த்தம், வீண் வியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவி வந்து வீணே போயிட்டு இருக்கே. அந்த ஆவியை படைச்சவங்க வந்து நமக்கு அருள்றாங்க. எப்படி அறிவான பொருளை தேடி வீணா அலைஞ்சி ஆவியெல்லாம் போக்கிட்டு அப்புறம் என்ன இருக்கும், வாரண்ட் வராங்க, பிடிக்கிறாங்க, ஓடுது, கஷ்ட வழி ஓடிட்டே இருக்கணும், திருவாக்கி தருவங்களை வெளியாக்குவாங்க. அது போல அறிவை பாக்குறதா அந்த உலகத்துல உட்காந்துருக்கோம். எழுந்திருங்க பாக்கலாம் அப்படின்னு தெய்வம் சொல்லும் போது உடனே எழுந்திருங்க பாக்கலாம்னு அவ்வளவு ஆசையா தான் இருக்கும். நம்ம எந்திரிச்சோமா, எந்திரிக்கிறோம், உட்காந்துக்கிறோம், சோர்ந்துடும். ஆனா அவங்க அறிவிற்கும் தளத்துக்கு அழிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த அறிவிற்கும் தளத்துக்கு அவங்க போறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எடுத்து விளங்கிக்கிறோம். ஒவ்வொரு திருவாக்கியத்தையும் எடுத்து நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப தெய்வம் அவங்களோட திருவாக்கியத்துல எப்படி உத்தரவாக்கிட்டாங்கன்னா அந்த பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சரம் எப்படி அது உலகத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரே ஒரு வாக்கியத்துல வெளியாக்குறாங்க. அப்ப 5 அறிவுக்குள்ள இருக்கு, 6வது அறிவுக்குள்ள இல்லையா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கு இணங்க அந்த அறிவிற்கு தளத்தை போய் அறியணும். அறிவதனை கொண்டு, அறிவதனை கண்டு, அறிவதை அறியாமல் அப்படின்னா அறிவு அறிவு அறிவுன்றாங்க. அப்ப அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விளக்கம் ஒரு மாமா மூலமா கேட்டேன். அறிஞ்சுக்கோ பூனா அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து வா வா வி வி ஊ போடுவோம் பார்த்தீங்களா, அதுதானே அறிவு அப்படி போடுறோம். அந்த பிள்ளையார் ஊ அதை முடிச்சுன்னா நம்ம கல்வி முடிச்சு போச்சு. அரி ஊ அப்ப அந்த ஊமை எழுத்தாக்கி அந்த பிள்ளையார் சொல்லியா நீங்க அறிஞ்சுக்கிறோம். அப்ப அது எப்படி இருக்கு, முதல்ல அந்த அறிவுக்கு ஊ அப்படிங்கிறது உகரம். அது வந்து அந்த அகரம் தான் அதுக்கு ஆரம்பிப்போம். ஊ போடும்போது ஃபர்ஸ்ட் அந்த அகரம் அப்படிதான் சொல்லிச்சுதான் போடுவோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்ச நாள் வந்து இன்னைக்கு அது ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து இருந்த போல. இப்ப சொன்னாங்க அந்த மறதி இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் நினைவு. எப்படி இருக்கணும், மறதி அற்றதுக்கு பெயர், மறதி அற்றதுக்கு பெயர் நினைவு. அப்ப நம்ம நிறைய மறந்து போறோம்னா அது வந்து நம்ம ஒன்றும் சரியா பிடிச்சு வச்சுக்கல அப்படிங்கிறத நம்ம உணர்த்துக்கிறோம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, அவங்களுடைய சூழ்நிலைகள், வாழ்க்கை முறைகள் அப்படின்னா கூட இருக்கு. ரைட்டு. அப்ப இன்னைக்கு அப்பா எடுத்து பொறுத்த அந்த திருவாக்கியத்துல 290 திருவாக்கியத்துல ஞானத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்கள் இருக்கின்றன. எடுத்து அருந்துறதுல எடுத்து அருந்தாத அது இருக்குது, ஞானங்கிறது இருக்கு, தெய்வம் இறக்கி வச்சிருக்காங்க. அது எடுத்து அருந்துவதற்கு 5 கரங்களை கொடுத்தாங்க. அதுதான் அந்த பாடல கூட 5 கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு கணபதிக்கு சொல்லுவாங்க, பிள்ளையாருக்கு கூட அது சொல்லுவாங்க. அப்ப அந்த 5 கரங்கள் என்னென்னவா இருக்கு அப்படிங்கிறத தெய்வம் அடுத்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்து அக்ஷர உபதேசம். அக்ஷரம் எப்படி சொன்னாங்க, அந்த அக்ஷரம்லாம் இருக்கு, என் மக்கள் இதை வேணும்னு வர்றவங்க படிச்சுக்கோங்க, இல்லாதவங்களுக்கு நான் எழுதல, அப்படி இதை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் தெய்வம் சொல்லி அவங்க. அதுதான் அந்த ஒரு திருவாக்கியத்துல 45வது திருவாக்கியத்துல தமிழ் சாலை தமிழ் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சாலை தமிழை தினம் படிச்சா கூட மீண்டே வர முடியாது, அவ்வளவு கொடுக்குறாங்க அதுல. ஏன்னா அது உயிருக்கு இனிமை தரக்கூடியது. அந்த தமிழ் வந்து உயிருக்கு இனிமை தருது. அப்படி எப்படி அந்த உயிருக்கு இனிமை தருது, தெய்வம் இறக்கி வச்ச அந்த தமிழ் தான் உயிருக்கு இனிமை தரும். எப்படி அது தருது, ஏன்னா அந்த தமிழ் வந்து தமிழ் வடிவம் தாங்கி தமிழே வந்து தமிழ் நமக்கு பயிற்சி, அதனால நமக்கு தமிழ் வந்து அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கு. ஆனா எந்த இன்பமே தெரியாம வெளியுலகத்துல தமிழ்னா இனிக்கும் வணக்கம் அப்படிங்கிறாங்க. அதனுடைய முழு வடிவத்தை காட்டி முற்றி நடனம் புரிகிறது அப்படிங்கிறத அனுபவித்து அறிந்து வந்தவங்க நமக்கு இறக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த தமிழ் வந்து எப்படிப்பட்டது, என்ன மாதிரியானதுன்றத தீர்க்க தரிசன பாடல கூட தேரையர்னு நினைக்கிறேன், பேரருள் தேரையர்னு ஒரு தேரையர்னாக்கா நம்ம தேரையும் தவக்கல தேரையெல்லாம் வருதுல, அதை பார்க்கும்போது எனக்கு அந்த தேரையர் நினைப்பேன். நானும் தேரைன்னா அருவறுப்புப்படுவோம், ஆனா தேரையர் பேர் வச்சுட்டு இருந்திருக்காங்க ஒருத்தவங்க. ஆச்சப்பா தமிழுடைய பெருமைக்குன்னு ஒரு 4 கன்னிகள் வெளியிருப்பாங்க. அதுல தமிழ் தான் வேணும், தமிழ் தான் வேணும். அப்ப தெய்வமா என்ன பண்ணாங்க, செந்தமிழ் வளை கை கொண்டு வளைத்தரம்மா அப்படிம்பாங்க. அந்த செந்தமிழ் கூட தான் அவங்க வளைச்சாங்க. அப்ப அந்த தமிழ் வந்து என்ன பண்ணுது, உயிருக்கு இனிமை தருது. அதனுடைய எங்க ஆரம்பிக்குது, மூச்சு, உயிர் மூச்சே தமிழ தான் இருக்கு. பேச்சு உயிர் மூச்சு எல்லாம் தமிழ தான் இருக்கு. அப்ப தமிழ் அப்படின் போது சிறப்பு என்னன்னா அந்த சிறப்பு நகரம் அப்படி அந்த உச்சரிப்பு ஒவ்வொரு ஒளிவீடு இருக்கு. ஒவ்வொரு ஒளிவீட்டுல இருந்து ஒவ்வொரு அச்சரங்கள் கிளம்புது. அந்த அச்சரங்கள் கிளம்புறது சரியான அந்த ஒளிவீட்டுல நம்ம சொல்றோமா இல்லையா அப்படிங்கிறது அந்த நாவின் அசைவு தன்மை, அதை பொறுத்துதான் வந்து அதெல்லாம் அமையுது. முதல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க,
அச்சர உபதேசம் கொடுத்துருக்காங்க. அச்சர உபதேசம் நமக்கு வேதங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தேன்? அவரவர்களுக்கு வேண்டியதை அவரவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஏன்னா ஒருத்தவங்க ஒண்ணு பிடிக்கும், ஒருத்தவங்க இனிப்பு தான் பிடிக்கும், கசப்பு தான் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், எப்படி இருக்கு இல்லைங்களா? அப்போ இத்தனை விதத்துல இருந்தாலும் எத்தனை விதத்துல உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். உனக்கு தேர்ந்தெடுத்துக்கோ, அவரவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு. அப்ப அந்த திரியகத்தை படிச்சு வரும்போது அச்சர உபதேசத்துக்கு வந்து இந்த மாநிலத்துல ஒரு பகுதி இருக்கு சொன்னாங்க. அச்சர உபதேசம் அவங்க கொடுத்து, அதாவது அந்த நாம பத்தி தெய்வம் விளக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி வந்திருக்கு, நல்லதம் இருக்கிற தெய்வம் இருக்கிறாங்க, பாப்புமே தெய்வம் எப்படி வந்தாங்க. ஏ மகனே நான்காம் புத்திரனாகி அமைந்தா, நீ தலைநாளில் போன்துறை நாட்டின் தெற்கே திங்களூராதி நலத்த தேரடி நிலத்தின் கண்ணே, எனது கரம் பிடித்து நீ தந்துள்ள அறிவிமானமாகிய மெய்ஞான வாக்குறுதியை, சாதாரண வாக்கு மெய்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சித்த சுத்த வைராக்கியனே, 27 வருட காலம் ஞான் காத்திருந்து பெற்ற கண்ணே, நீ வாக்குமியாகவோ நீ வாழ்க. உமது பெயர் மார்க்கநாதர் என வடிவல்ல திருவாய் திறந்து உரைத்த ஒரு திலக பிரான் அவர்கள் தங்களின் தளிரமுத கரத்தை எங்கள் நாயகம் அவர்களின் திறத்தின் மேலேற்றி ஆசீர்வதித்து, நீ உலகம் முய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நடத்த கலவாய் என்று தங்கள் திருக்கைதாய நாட்டில் இருந்து முன் சென்ற நாளாகிய அந்த காலங்கள் தோறும். அப்ப தனக்கு மட்டும் ஞானம் வேணும் தேடி பெற்ற குருபெருமான் அவர்கள் தன்னுடைய குருபெருமானுடைய விட்ட பணியெல்லாம் தன் தலைக்கு இது போல, நீ வந்து உலகத்தை உயிர்த்து நீ வந்திருக்க, அப்ப எல்லாருக்கும் இதை நீ கொடுக்கணும், உன் கையில நான் கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே, எனக்கு மேல நீ வரங்க வாங்கி வந்துட்ட, நீங்க என்கிட்ட தேங்கக்கூடாது, உனக்காக இந்த வைகுண்டம் எங்க வர படம் எங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க, நீ கிளம்பி போ, எல்லாமே நீ வாங்கி ஆச்சு அப்படின்னு பரிபூர்ண சம்மதம் கொடுத்து வெளியேற்ற நினைக்கிறாங்க காட்டையாக. ஆனா அப்ப அவங்க எவ்வளவு எல்லாம் உழன்றாங்க, எவ்வளவு மனவேதனைப்பட்டாங்க அப்படிலாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த நாவு எப்படி அமைஞ்சிருச்சு அவங்களுக்குன்னா, அத்தனையும் கை பெற்றாங்க. போர் முனைன்ற மாதிரி ஒரே நோக்கத்தோட இருந்து கொப்புக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி அந்த நோக்கத்துல இருந்து அவங்க பாஞ்சு பெற்றதுனால அவங்களுடைய நாவு எப்படி வளர்த்துட்டாங்க பாட்டே. அவங்க அதே ஜீவஸ்மாசன அப்புறத்துல வராங்க. தன்னெஞ்சை பிளக்கும் நீண்டூர் ஐவாள மனத்திருக்கடியும் வளை அரைமலை பிளஞ்சு வகைத்த ரொம்பாள எண்ணூரும் நினைவில் ஏறு கூர் பாய்ந்து. நல்லா கவனிப்போது இங்க நினைவுல தான் அந்த ஏறு கூர் பாய். அந்த நினைவில் போய் அதாவது உன் மனத்தில் நறுக்கென்று சுருக்கென்று விளைவிப்பதாக இல்லை, உறுப்பு விளைவிப்பதாக இல்லை. அப்ப அந்த நினைவில் போய் பட்டுச்சுன்னா அப்போ ஒரு இன்பம் ஏற்படும் பாருங்க. அதுக்கு நிகழ எதுவுமே கிடையாது. போயிட்டே இருக்கோம், நடைபாத ஒரு நறுக்கு ஒரு முள்ளு குட்டிச்சுன்னா என்ன துடிக்கிறோம், அது எப்படி துடிப்பு உண்டாகுதோ அது போல இந்த இன்பம் வந்து தைக்கும் போது அவ்வளவு ஆனந்தம். அனுபவிச்சதான் தெரியும். சொல்லிட்டே இருந்தா நிலஞ்சிக்கிற சித்தப்பா ஏற்றில் எழுதிட்டு நஷ்டப்பாடா இடிக்குமா, அது இடிக்காது. ஒரே ஒரு சன நேரம் அந்த சரணக மலாலயத்தில் ஒரு அரை நிமிஷம் நேரம் போது, சரணக மலாலயம்னா அது எங்கேயோ இருக்கு, யாரோ கூட்டு போவாங்க, அந்த தெய்வம் தான் அவங்க கூட்டு போவாங்க அப்படின்னா இல்ல. நம்ம அவங்களை நினைச்சு உட்கார்ந்தோம்னா அவங்க அறிவே உனக்கு ஆசானாக நின்று போதிப்போம். அதுவும் அவங்க வெளியாக்குறதுதான். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அறிவா அழிவான்னு பார்த்தா அழிவுதான். அது எப்ப அறிவா மாறுது, அவங்களுடைய வாய்மைக்குள் போய் நம்ம உள்ள புகுது போதுதான் நம்மளுடைய அறிவா மாறுது. அப்பதான் அது வந்து மனன்றது பேர் இல்லாம அறிவா மாறுது. அப்ப அந்த நினைவுல வந்து யார வைக்கணும், அவருடைய உதவியும் வந்து எட்டி தீட்டப்படாத அந்த யமன்பதி எல்லையில் வந்து நம்மளை கடத்தி ஆக்கி வைக்கக்கூடிய அவங்களுடைய திருமொழி எந்நேரமும் சதா வச்சுட்டே இருக்கும். அப்பதான் வந்து நமக்கு என்ன ஆகும், என்ன மாறுபடாது, நேரம் அவங்களை நோக்கி போவோம். அப்ப தென்பாண்டி நாட்டுல போய் கண்டெடுக்கிறாங்க அப்படின்னு தனிமணி பிராணர்கள் உபதேசத்தை நட்சத்திரமா சொல்லிட்டு என்ன தென்னாங்க, தென்பட்ட வந்து உங்களை கண்டெடுத்தனே 27 வருஷ காலம் அவனை காத்துறது பெற்றேனே அப்படின்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது கோடாயிரப்பூர்ல வந்து தெய்வம் திருவாக்கியம் 293 அதை பார்த்துட்டு வந்துட்டோமா. அதிர்ஷ்டம்னா என்ன, ஆமா வடமொழி இருக்கு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அது என்றது இஷ்டத்தில் கலப்பதுதான் அதிர்ஷ்டம். அப்ப இங்க வந்து தலை கொடுத்ததெல்லாம் அதிர்ஷ்ட தலைகள். அப்போ அதிர்ஷ்டம் நம்ம நினைக்கிறோம், லக்கு நினைக்கிறோம். இந்த இடத்துல வந்து அதனுடைய இஷ்டத்துல நம்ம சாரணும், அதுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற தெய்வம் ஊட்டப்படுறாங்க. மற்றதெல்லாம் தோசி தலைகள் சொல்லிட்டாங்க. அந்த தோசி தலையா இருந்த நம்மள அவங்க அதனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்ட தலைகளை தான் மாத்தி வச்சிருக்காங்க
அடுத்தது விருப்பினருக்கு ரவி கோடி வீசும் பஞ்சாட்சரமேங்கிறாங்க. அப்ப இது வந்து எழுத்தா எப்ப இருக்குன்னாக்கா விரும்பாததான் எழுத்தா இருக்கு. விரும்பினங்களுக்கு ரவி கோடி வீசுறது. ரவி கோடிங்கிறா நமக்கு ரவினா சூரிய சொல்லுவோம், கோடி தான் நினைக்கிறேன். அப்ப அந்த ரவி கோடி வந்துட்டே இருக்கும். அதனுடைய இன்பங்களையும் அதனுடைய நீட்சிகளையும் வளர்ந்துட்டே இருக்கும். அதான் வளம் கைலாயம் அப்படின்னு தெய்வம் அது அந்த பாடல உத்தரவு பண்றாங்க. இந்த அச்சரங்களை புரிந்து படித்து கொண்டு பறக்கும். அதாவது நம்மளுடைய அச்சரம் வந்து பல எழுத்தெல்லாம் சேர்த்து எழுதிருக்க, அதெல்லாம் படிச்சு புரிஞ்சுட்டு இங்க வரட்டுமே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அவர்களின் திருவாய் மொழி எது இருக்குன்னா அமுத வர்ஷிப்பு. அதை அருந்தி கொண்டேதான் இருக்கிறோம். நாளும் அருந்தணும். இல்லைன்னா அது பாலைவனம். அந்த பாலைவனத்தை எவ்வளவு விட்டாலும் இழுத்துட்டு இல்லைன்னு சொல்லிடும். அதனால தினம் கொடுத்துட்டே இருக்கணும். தெளித்து தெளித்து வடித்து தெளித்து தெய்வம் கொடுத்துருக்காங்க. அந்த தேவ திருச்சபையில வந்து நம்ம புகுந்திருக்கும் போது அவங்களுடைய அமுத வர்ஷிப்புகளை இடைவிடாது. அது எவ்வளவு கொடுத்தாலும் இடைவிடாது. செவி மடுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்ப அறிவு வந்து எதற்காக கொடுக்கப்பட்டது? சிறுவாக்கிட்ட பார்த்தோம். வேத விளக்கத்தை கொண்டு நாவை வேத நாவாக. அப்ப அவங்க கொடுக்குறாங்க, தெய்வம் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் இந்த மாதிரி வழி அச்சரம் கொடுத்துட்டேன். அப்புறம் அச்சரத்துல இருந்து என்ன பண்றாங்க, உபதேசம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? ரெண்டாவது அச்சர் வாயினால் பேசி கூட்டுவது. ஆமா பேசுறாங்க. எத்தனை 40 ஆண்டு காலம் நான் நடந்து அவ்வளவு காலம் பேசியிருக்காங்க. சாதாரணமா விட்டுருந்தாங்க. அப்ப வாயினால் பேசி உபதேசிக்கிறாங்க. மூணாவது அந்த பேசுற அவங்க வேத விளக்கத்தை கொண்டு நம்முடையதாவும் அவங்க வேதனாவா வளர்க்குறாங்க. நாலாவது நினைவு அஞ்சாவது தான் நினைவு என்ன கொடுத்தாங்க. நாலாவது அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு ஒரு நாவை வேதனாவாக வளர்ப்பது. நாலாவது அறிவின் என்று உபதேசிப்பது. ஆமா, அப்ப நமக்கு மனம்ன்றது என்ன, அறிவுன்றது என்ன அப்படிங்கறது நம்ம விளங்கிட்டு போகுது. அவங்களுடைய பஞ்சத்தை நோக்கியே நம்மளுடைய நினைவுகள் போயிட்டு இருந்தா அது நமக்கு வந்து அறிவா விளங்கும். அப்ப அளவு கடந்த தீமைகள் கண்ட எண்ணங்கள் குப்பைகள் ஒதுக்குனாலும் அது என்ன பண்ணுவோம், வந்து சேரும். வானானாலும் சரி, எப்படி காத்து அடிச்சா இருக்கிற வெளியே குப்பையெல்லாம் கொண்டு வீட்டுக்குள்ள போட்டுருக்குல்ல, அது போல இந்த இது வந்து காத்து அடிக்காமையே இந்த காது வழியா அடிக்காது காத்து எல்லாத்தையும் கொண்டு உள்ள போட்டு ரொப்பி வச்சுக்கிறது. அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அது அறிவா வராது, மனமாதான் ஆயிடும். அப்ப அந்த மன குரங்க அடக்கிறது ரொம்ப சிரமம். உருவம் இல்லாத எல்லையில அது தாண்டி போக முடியும். அப்ப அது என்ன வேணும், பெரியோட ஆடும் பெருமானோட வேணும். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் போதுதான் நம்முடைய மனம் அடங்கி அது எந்த திருச்சந்திரிக்கு போகுது, எப்படி போகுது, எல்லாமே ஒடுங்கிடும். புலன்கள் அறிவின் வழி ஒட்டி பதிஞ்சிட்டனால. அப்ப அந்த புலன்கள்லாம் வந்து அறிவின் வழி போகணும். அப்படி போனாதான் நமக்கு வந்து அந்த திட்டிக்கும் அந்த பாரியம் தெய்வம் நமக்கு என்ன வந்தாங்களோ அந்த பாரியம் திட்டிப்போம் அப்படிங்கிறது. நாவை வந்து வளர்ப்பது, நாலாவது அறிவிலிருந்து உபதேசிப்பது, ஐந்தாவது நினைவில் இருந்து நினைவு. இதுதான் வந்து தெய்வம் எல்லாருக்குமே கொடுத்த காத்திருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்க இருக்கிறது என்ன ரூபத்துல இருக்காங்கன்னா நம்ம கண் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த தேகத்துல அவங்க இல்லை. அவங்க இருக்கிறது இப்ப தன்னிகிரசவம் அப்படிங்கிற பெரிய ஒரு தவத்துல இருக்காங்க. யுகத்தை முடிப்பதற்கு அகத்திலும் சிவியிலும் உபதேசம் வைத்தாயே சிவனே ஐயா அப்படிங்கிற தீர்க்கதர்சன் இணங்க அவங்க அந்த பாட்டு. ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய நினைவு நின்று அவங்க உபதேசிக்கிறாங்க. நம்ம இப்ப நினைச்சோடனே அன்னைக்கு ஒரு மாதிரி அந்த தெய்வம் இந்த திருவாக்கத்திற்கு கொடுக்குறாங்க. அந்த திருவாக்கத்தை பற்றியான வாக்கு பாடல் வருது, படிக்கிறோம். இன்னைக்கு அப்ப என்ன சோத்திரப்பட பிரச்சனை தெரியல, நம்ம நேரம். ஆக இவ்வாறாக அந்த ஜாயிண்ட் எனக்கு உடம்பு அதை நினைச்சுமே இன்னைக்கு இதை கொடுத்துட்டாங்களே, இதை நினைக்கிறது வந்து கொண்டு கொடுக்குறாங்களே. அப்ப நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குது, சீடரின் நோக்கத்தினை பூரணமாக்குதல் பொருட்டாய் அப்படின்னு தெய்வம் பாட்டை அவங்க போயிட்டு வருவாங்க மானியப்பதுல. அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ இவரையா வா அப்படின்னு உடனே அப்படி நினைக்கிற போது அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப நம்மளே தெய்வம் கவனிக்கிறாங்க. அப்ப நம்முடைய அறிவை எங்க செலுத்தணும், ஊர்கொண்டும் நேர்கொண்டும் அது உருமாறியும் இசை மாறியும் அப்படின்னு வரிசையா சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருக்கணும், அப்போ உப்பு ஒரே மதி அப்படின்னு அவங்களுடைய நிர்வாகியங்களை எடுத்து பருகி கொண்டே இருக்கிறோம் நானும் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவில் இருந்து உபதேசிக்கிறது. ஒண்ணு எப்படி அறிவுல நின்று உபதேசிப்பாங்க, நம்ம அந்த அறிவுல நேரம் இருக்கணும். அதுதான் ஊசிமனை கூறியிலேயே பாய வல்லப்பூர் எப்படி இருக்கிறதோ அப்படி அப்படிப்பாங்க. அப்ப
அறிவிலிருந்தே நம்மளை காப்பாத்திட்டு வராங்க. அந்த கருவிலிருந்தே காப்பாத்திடும் போது நம்ம நல்லா வளர்ந்து பெரிய விருட்சமா வளர்ற மாதிரி அறிவு பருவத்துக்கு வந்துடுறோம். 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு வச்சுட்டே கிடக்குறோம். அப்ப 6 வருஷம் பணி தெரியாம இருக்கிறோம். அந்த 6 ஒண்ணு என்ன, 6வது அறிவின் பலனை கைப்பற்று அதுக்குள்ள வாழ்றவங்க தான் 6வது அறிவின் பயனை பெற்றவங்க. அதுதான் ஆரூரார். அந்த ஆரூரரை இத்தனை பேருக்கு அளக்குறாங்க. அளக்குறதுக்கு சரிய அந்த பெருமுதலை அளந்துட்டு இருக்காங்க. பேசரும் பெரும் பொருளை பேசி பேசி பேசிதான் அவங்க அழைக்கிறாங்க. அவங்க சும்மா எடுத்துட்டு அப்படியே இது பண்ணிடல, செயல் கொடுக்குறாங்க. அந்த செயல் படி அவ்வளவு பேசுறாங்க. அப்பதானே விளங்கும். அப்ப விலங்கா தலைமுடிச்சு அந்த தூசி அப்படின்ட்டாங்களே. அப்ப அந்த போதையால் இங்குள்ளது எல்லாம் மறந்து அவங்க பின்னாடியே போகும்போது அவங்க எல்லாமே ஒன்னொன்னா எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. அதாவது அரியத பக்தி இல்லாமங்கிறாங்க பாருங்க. அந்த 12வது அரியத பக்தி இல்லாம சன்னதங்கள் சாதாரண நம்ம போட்டு வரைஞ்சி எல்லாம் வச்சுக்கிறதுல போட்டு கையில கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தங்கு சக்கரம் உடுக்கலாம் அப்படிலாம் இல்ல. தெய்வம் பாடுபட்டு பைரசிய தவப்பாடுட்டு பெற்று வந்தாங்க. ஏன் இவங்கதான் ஒரு பிராண்ட் பேசணும்னே அத்தனையே சொல்றாங்க. ஒரு இன்டர் ஒரே அதே சொல்றது தந்து ஒரு மதியில அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கவும் வந்துட்டாங்க, வழங்கவும் வந்துட்டாங்க. வழங்கினாங்க, அது வழங்கி நம்மளும் பயன்பெறணும். அதுதான் இந்த திருவாக்கியத்து தெய்வம் ரொம்ப அழகா எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருவரை மேலும் தொடரும். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது கிடந்த நம்மை ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்தில் ஏற்றி வைத்திருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழித்தாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்கா. ஒரு வாரமா கேப் விட்டதுனால ரொம்ப போதையா போச்சுக்கா. இப்ப கேட்கலைங்கிறது. ஆண்டவங்க இன்னைக்கு திருவாக்கியத்துல ஈசன் மனுவை படைத்தது சாகவா படைத்திருப்பான். ஆசை வைத்தது அழியா தன்மையை அழியா காரியத்திற்கு பெறதான் ஆசையை தந்தாங்க. எந்த ஜீவராசியும் கோரமான தண்டனை எடுக்கிறது இல்லை. ஆனா மனிதன் மட்டும் அந்த ஆசையை படைத்தது நிச்சயத்தை அறிய, அது அடையாதனால கோரமான தண்டனை எடுக்கிறாங்கிறத எடுத்து விட்டாங்க. மூச்சுதன தீர்க்கம் முறையாய் தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு போறதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ பூசை புனஸ்காரம்லாம் எதுக்கு பண்ற? பிறர் மதிக்கணும், மதிக்கிறதுக்காண்டி அந்த பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. உள்ளத்துல தெய்வம் இருக்கான்னு நம்பினவங்களுக்கு, அந்த அறிவுல தைக்கிறவங்களுக்கு நிச்சயம் அறிவை தேடணும், தேடி வந்துருவாங்க. அந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை கொடுத்தாங்க, அதை தேடி அடையிறதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப முன்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனா யாரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஆசையை தந்தது நிரந்தரமான வாழ்க்கையை பெறதுக்கு தான் அந்த ஆசையை தந்தாங்க. 6 அறிவை கொடுத்தாங்க. அந்த மனிதனுக்கு அந்த 6 அறிவை கொடுத்தது அந்த அறிவை தேடி அடையணும். அந்த அறிவிற்கும் தளம் தெரியார் ஆவி வீணை போவாருங்கிறத எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு அந்த ஒரு தலைமுறை காலம் உன்னை தூக்கி கொண்டு அந்த உயிர் அலையுது. ஒரு நாளாவது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி இருக்குமா? உன்னை லட்சியம் பண்ணாம தூக்கி கொண்டு தெரிஞ்சிச்சு, அதை நீ பார்க்க வேணாமா? எவ்வளவு பழுவுடைய மனிதனா இருந்தாலும் உன்னை தூக்கி கொண்டு தெரிஞ்சிச்சு, அதை நீ பார்க்க வேணாமா அப்படிங்கிறத இன்னைக்கு தெய்வம் திருவாக்கியத்துல கேட்டோம். ஆமா, அக்கா சொல்ற மாதிரி தெய்வம் முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்துருவாங்கிற மாதிரி இன்னைக்கு அறிவுங்கிறதையும் கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு போயிட்டா செருப்பு மாலை போட்டாலும் தெரியாது, பூ மாலை போட்டாலும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அறிவுங்கிற மாணிக்கத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. அப்ப அவங்க நாதத்தை கேட்டாதான் அறிவின் வழி போக முடியும், அந்த மாணிக்க அறிவு அப்படிங்கறத எடுத்து விட்டாங்க. அப்ப நீ அறிவின் வழி போறதா ரட்சகத்தன்மை தரும், தனக்கும் தரும், தன்னை சார்ந்தவங்களுக்கும் தரும். அந்த அறிவுடைய தன்மை ரட்சகத்தன்மை தரும். உன்னோட வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க. அது தனக்கும் தரும், தன்னை சேர்ந்தவங்களுக்கும் தரும். அப்ப அழிவுடைய தன்மை தனக்கும் கெடுதல தரும், மற்றவங்க தரும். அப்ப அணுகுண்டு தயாரிப்பது அறிவா அழிவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அணுகுண்டு அழிவுக்கு தான்.
அப்ப தெய்வத்துடைய திருநாதத்தை அந்த கமலநாப அருள்நாகு வேதநாகு அந்த நாவுடைய வர்றத திருநாவுல இருந்து வர்றதை கேட்டு 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 நீங்க பண்ணீங்கன்னா அது அறிவுடைய தன்மை லட்சியத்தன்மையை தரும் அப்படிங்கிறாங்க தெய்வம். அக்கா இன்னைக்கு 5 ஞானத்தை அருந்துவதற்கு 5 கரங்களை பற்றி அழகா எடுத்து எல்லா வாக்கியத்திலையும் மூலியமாவோ பாடல் மூலியமாவோ பாடலி மூலியமாவோ எடுத்து நம்மளுக்கு விளக்குனாங்க. 1 அக்ஷர உபதேசம், 2வது பேசுகின்ற உபதேசம், 3வது அந்த விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேதனாக வளர்ப்பது, 4 அறிவில் நின்று உபதேசிப்பது, 5 நினைவில் நின்று நினைவுக்கு உபதேசம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அச்சர உபதேசத்துக்கு தான் அந்த 36 அங்கங்களை அறுத்து போயிட்டீங்க, அருந்துருச்சு, அது இங்க வந்தா தான் உனக்கு அது தெரியும், நான் மாற்றி வச்சிருக்கேன், அங்கி ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருவாங்க தெய்வம் முன்னாடி இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பாடலையும் கொடுத்துருக்காங்க. அச்சரமமைத்தோ நருந்து போனது கண் அமைந்ததை அமைத்து அரைந்தறி கிரந்தம் அறிவினை அறிந்தோ அறிவறிவு வாய்மை தாமரறிய பண்டிதறிவ இதனை உணர்ந்தபின் எடுத்தோதி கிரந்தம் இப்படிக்கு சாலை ஆகும், இப்படித்தான் இருக்கும், இதை படிச்சுதான் நீ பெறணும், வந்து இதை படிச்சு பேசுக்க, இதுக்கு உள்ளவங்க வருவாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்த மாதிரி இதை நீ உணர்ந்தாதான் இதை எடுத்து ஓட முடியும். இதான் அறிவு, அவங்க அதோடைய வாய்மை, அது பாமரெல்லாம் அறிய மாட்டாங்க, பண்டிதர் தான் அறிவாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்து முகப்படியும் கொடுக்குறாங்க. அச்சரமனை துமினும் கோடி பல பாஷை வெற்றுமத முச்ச நிலை மேனகை அனைத்தும் இச்சைத்திரம் பொச்சையுல போக்கது புறம்பு முதுகாமே. அந்த அச்சரம் எல்லா பாஷையிலும் இருக்கு, ஆனா தமிழ் பாஷை தான் உனக்கு எளிமையா விளங்கக்கூடியது எல்லா பாஷையிலும் இருந்தாலும். அது ஏன் எல்லா பாஷையும் படிச்சோம்னா இப்ப எல்லா பாஷையும் வர்றாங்க, அவங்களுக்கு அந்த பாஷையில சொன்னாதான் விளங்கும். அதனால அந்த பாஷையை படிச்சு அவங்களுக்கு அந்த பாஷையில ஹிந்திக்காரவங்களுக்கு ஹிந்தி மாதிரி சொல்லி தெலுங்காரவங்க தெலுங்கு மாதிரி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஆனா சிறப்பானது தமிழ். அப்ப அந்த தமிழ்ல தான் அந்த நாவம் கொண்டு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், அதுல நீ இந்த நாவல பழகி வாங்குறத எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். அப்புறம் அதை பேசுறதும் பெரும்பொருளே பேசி பேசி அடிச்சு வச்சிருக்காங்க தெய்வம். அந்த நாவல 2வது 1வது அச்சர உபதேசம், 2வது வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். அந்த வாயில பேசி புகுத்துறது தான் பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான் அடிச்சு வச்சிருக்காங்க. நீ அதை பேசி பேசி பழகி பழகி நீ அது மாதிரி வர முடியாது. பேசியா உன் நாவ வேதனாவை வளர்த்துக்க. நீ பேச நினைக்கிறியா, பேசும் நாவு பேசும், உன் நாவில் இருந்து நான் பேசுவோங்கிறாங்க. பக்கம் எடுத்து விட்ட மாதிரி யாரும் நம்மளால ஒண்ணும் பண்ணவே முடியாது. நீ பாக்குற நினைக்கிறியா கேட்கற நினைக்கிறியா, அந்த நேரம் உன் நினைவு வந்து நம்ம மேல நான் அமர்ந்துடுறேன், அப்பதான் உன்னை எல்லா வேலையும் உன்னால செய்ய முடியுது, அப்படி இல்லாட்டி செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்ப தெய்வமும் பாட்டியாவும் அந்த நினைவுல போய் தான் அவங்க சந்திட்டாங்க பருவத்துல. மேலும் பின்னாலே வந்து சாலையேறிய தங்களை குறிவைத்து கவனித்து நீ என்னை கூப்பிடு, நான் தூரமாக போய் விடுவதற்குள்ளே கூப்பிடு என்று மறிவாடை வீசும் நிச்சடை மாமனத்தால் நினைத்து கொண்டே செல்கின்றார்கள் என்று திட்டமான தோற்றம் பொட்ட நினைவில் ஊறி ஓர்ந்தோடிட்டு. அப்ப அவங்களும் நினைக்கிறாங்க, பாட்டியாவும் நினைக்கிறாங்க,
வீசுது. அது மாதிரி இப்ப தெய்வத்துடைய வாக்க வாங்கி 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 நம்மளும் வச்சு அதை கொடுத்தாதான் அப்ப தெய்வம் நீ ஒரு எட்டி எடுத்து வச்சுன்னா உன இருக்கிற 16 எட்டி வைக்கிற காலம் சமீபத்தில் நெருங்கிருக்குன்றாங்க. அதான் அந்த பாடல கொடுக்குறாங்க. நினைவில் ஊறிய நினைவீது ஏதன நினைவு கொண்டு பின் நினைவினையோரூர தனிக்கை மாலை தண்ணீரை தனிகை மாலை தண்ணீரை நினைவீதன்று கனி கொண்டோடி அந்த வாக்குலையும் அந்த நினைவுலையும் தான் போய் தெய்வம் நிறைஞ்சு பெற்றாங்க. அதுதான் இந்த இடத்துலயும் கொடுக்குறாங்க. அக்கா எடுத்து கொடுத்தாங்க. ஏ மகனே எனது 4ஆம் புத்திரனாய் அமைந்த நீ தலைநாடு பூந்துரை நாட்டின் தெற்கே திங்களூராடின எனது கரம் பிடித்து நீ தந்துள்ள அறிவானமாகி விஞ்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சித்த சுத்த வைராக்கியரே 27 வருட காலம் யான் காத்திருந்து பெற்ற கண்டே நீ வாக்குமையாக ஓங்கி வாழ்க. உமது பெயர் மாக்கநாதன மணிவண்ண திருவோய் திறந்து உடைத்த பூநிலக பிரானவர்கள் தங்களின் தளிரமுதகரத்தை எங்கள் நாடகத்தின் மேலேற்றி ஆசீர்வதித்து மகனே நீ உலகம் உய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நடத்த கனவா. அப்ப ஆசீர்வாதம் கனவும் ஒப்படைச்சிட்டாங்க தெய்வத்துக்கிட்ட பாட்டிதான். உபதேசத்தை நீ உலகம் முழு உயர் கனவாய் இனிமே உங்களை மூப்பு ஓட்டுட்டாரு வேறு மூப்பு உலகத்தில் இல்லாத உத்தம சுத்தி உரி நாயமே அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேல எடுத்து கொடுத்தாங்க அக்கா அதை அவங்க நாவுதான் எல்லாத்துலயும் அதை கூட நம்ம போய் கூட பழகிக்கிட்டோம்னா நம்மளே எடுத்துக்குவாங்க. தங்களின் முழந்தாளின் முட்டு வரையும் நீண்டுள்ள முபாரக்காகிய கொண்டர் கொடையை நிகர்த்த திருப்பாலி பெயற்றும் திருச்சங்கரத்தினை காணும்படி எடுத்து தொட்டுமே நாவை தொற்றனர் நாதன் தொல்வினை கூட்டம் புகழ்பட பாய்ந்து கண்ணஞ்சை பிழக்கும் நீண்டுரை வாழன மனத்திருள் கடியும் வளைவுவாழ்ந்த மறைமலை பிளந்து வளை தரும் வாழன என்றும் நினைவில் ஏறுபூர் வாய்ந்து சாதித்து கருக்கும் தென்னிற கூர்வாய் மலைதொலை அறுக்கும் வழிவுவாழ்ந்த இருபுறம் கருப்புடை கூறான துணையும் உருவினை அனைத்திலும் ஊடுருவியோடு பேசும் வாழன இன்னன கூறி அவ்வியதனிலை கண்ணகன் நாழ கவினுரு கொண்டல் அப்ப வெளியே கூட பேசுற சொல்லுவாங்க, ஏதாவது வகை தொகை தெரியுதா, ஏதாவது குடும்பம் நடத்துறதுக்கு வகை தொகை தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியாதனால அப்படி சொல்லுவாங்க. அப்ப வகை தொகையெல்லாம் அறுக்கும் வடிவு வாழ்ந்தீங்க அப்படின்னு பாட்டு தெய்வத்தை சொல்றாங்க. மனசு
கடியும் வளைவுவாள் என்றானா ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்ற பெயர் பெறுகிறது. ஜீவனா இருக்கையில தெய்வத்து கூட இருக்கு, அது தாவையில மனமாயிருது. அப்ப அந்த மனமாக்கி இருள கடிக்கிறவங்க நீங்கதான். அந்த மனத்திரு கடியும் வளைவுவாள் என்றார். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் பொருத்தி சாதி சிக்கருக்கும் தென்னீரை கூறுவாள். என் நினைவுல யாரு சாதிச்சு நிக்கிறாங்களோ அவங்கதான் ஜாதிமான் அப்படின்னு உத்தரவு பண்ணிருக்காங்க. அப்ப மானுக்கு ஜாதி மானுக்கு ஒரு வாக்கியம் திரும்ப அருளமுத்துல கொடுக்குறாங்க. ஜாதி மான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மான் படுத்திருக்கீங்க, அடுத்த மான் இஷ்டம் போல படுக்காதான், அந்த காலடியில படுக்குமா. அடுத்த காலடியில அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே இந்த மான்கள் எல்லாம் ரவுண்ட் பண்ணி காலில தான் படுத்திருக்குமா. ஏதாவது ஆபத்துனா எல்லாம் டக் டக் டக்குன்னு எந்திரிச்சு எப்படி பறக்குங்கிறது தெரியாத அப்படி பறந்துருமா. அப்ப அது எதுக்கு அதை பார்க்கையில எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அது தாய் அந்த பால் குடிச்ச நினைவுல அடுத்த அந்த காமாட்டிலேயே படுத்து ரவுண்டா வருது. அது மாதிரி என் பாட்டி கொங்கை நான் பால் குடிச்சேன், அதுதான் என் நினைவு வந்துச்சு அந்த மானை பார்க்கையில. அதுக்குதான் ஜாதி மானுன்னு பேர் வச்சிருக்காங்கிறது வாக்கியத்துல உத்தரவு பண்ணிருக்காங்க. அது மாதிரி அவங்க நினைவுல யாரு சாதிச்சிருக்கோமோ அவங்கதான் நினைவுல சாதிச்சிருக்க சாதி போய் போதிப்போவா இருந்து நம்மளுக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெய்வம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு நம்ம வேத நம்ம நாவையும் மாத்தணும். பேசி அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட இதெல்லாம் விட்டு வேதனாவா மாத்தணும் அப்படிங்கறதே 3வது உபதேசத்துல எடுத்து கொடுத்துட்டாங்க. சுத்தமுள்ள திருநடன தேகமதே நிற்கும் திருஜசன பாடல கொடுக்குறாங்க. அப்ப சுத்தமுள்ள திருநடனங்கிறது தெய்வத்துல திருவாக்கு மட்டும்தான். அப்ப அக்கா எடுத்து கொடுத்த மாதிரி வந்த பாடவான்கள் யாருமே உள்ளட வாக்கியம் கேட்கல. அவங்க திருமொழி பைபிளாகவும் புராணாகவும் பகவத்கீதையாவும் தான் இருக்கு. ஆனா அதை படிச்சு அவங்க எம்மட்ட காப்பாற்ற முடியாது. அவங்க வந்துட்டாங்க. இப்ப எப்படி 27 வருஷத்துக்கு முன்னாடி காத்திருந்து பெற்ற கண்ணேன்னு பாட்டையாக உத்தரவு சொன்னாங்களோ அது மாதிரி எல்லாரும் கடைசியா வருவாங்க. அவங்கள போய் பிடிச்சிக்கங்கிறதுக்கு அனுப்புன தூதர்கள். அதை படிச்சுட்டு அவ ஒரு திருதேசத்தோட நானடா நான் இருக்கும் இடம்தான் காட்டி நகிழ்வார் நன்மார்க்க நாதர் தானே. இந்த பேரு உடையவங்க 4 இருக்கிற இடத்தை காமிக்கிறவங்க இந்த நாமத்துக்கு உரியவங்களோட கொடுத்துட்டாங்க. அப்ப அதை படிச்சுட்டும் வரலைன்னா அப்ப அங்க திரை இருக்கு. அப்ப அது மாதிரி இங்க வந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தலையும் தோஷத்தலையும் டாட்டான்னு சொல்லுமே. அப்ப அதிர்ஷ்டத்தலை அப்ப அதுங்கிற இஷ்டத்துல கலப்புறதான் அதிர்ஷ்டம். அவங்க இஷ்டம் என்ன, தெய்வத்துல இஷ்டம் எல்லாரும் இந்த இன்பத்தை பெறணும், அந்த பெற்று அந்த வாழணும், இந்த அறிவை பெறணும். அறிவிற்கும் தலை தெரியாத ஆவி வீணே போயிடுவாங்க. அப்புறம் ஆவினா எப்படி கமல பேசையோட சொல்லுவாங்க, ஆவினா அந்த தோத்துல ஒரு கொதிக்குது அந்த வர அந்த ஆவியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஆவிங்கிறதுக்கு நம்ம பாடல் தனித்திரு பாடல்லையும் கொடுக்குறாங்க. தெய்வம் பல சமயங்களில் தனித்திரு பாடல்கள்ல 21/7/1941 மதுரை கிளைச்சங்க கூட்டத்தில் சந்திரவட்ட சுலாசனத்தில் இருந்து பாடியது. காசி சென்றும் கடல் கங்கை ஆடியோ பூசி பார்மை போரூலை அறிந்தில பேசி பேசினால் போக்கிய மங்கையில் பேசி பேசினால் போக்கிய மங்கையில் தோண்டப்பட்டு சூருந்துவி காசி போய் கங்கையில குளிச்சா தீரும் அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் போனாலும் தீராது. அது முன்னாள் மெய்ப்பொருள் அறிய முடியாது. பேசி இருந்தா கதா காலட்சம் பண்றாங்க. அதை போய் கேட்டாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தோசைப்பட்டு சூண்டுதான் விழுகணும். ஆவி நின்ற அரும்பலிங்கீரனை மேவி நின்று விளங்கி விடாதீரோ பூவியே கடுவாயேனோ போற்றுவாய் பூவியே கடுவாயேனோ போற்றுவாய் பாவி
உயிரை விட்டாலும் விடுவியை தவிர என் ஆவியை நீ விட மாட்டாய் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப அவங்க வாக்கியமும் பாடல் எல்லாமே அவங்க திரு ஆவியில வச்சுதான் இறக்கி வச்சிருக்காங்க. அதை புடிச்சு அதுல இருந்து விளங்கி அதுக்கு அடுத்த வரையும் கொடுக்குறாங்க. இந்த அடியில ஒரு முத்து, அந்த ஆழத்துல ஒரு முத்து இருக்கு, அதை எடுத்து நீ மாலையா கோர்த்து போடுங்க. எதையுமே மறைச்சு கூறும் வஞ்சகர்கள் அல்ல, எல்லாம் வெட்ட வருஷம் தெய்வம் மறைச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க அறிவுல எந்த அளவுக்கு போறோமோ, ஆதிமூல ஆதிவியே உருவெடுத்து வந்தாலும், ஆதிமூல ஆவியே உருவெடுத்து வந்தாலும் நீ அதன் மேல என்ன கொண்டு இருக்கிறீங்களோ அது பார்க்க அவங்களுக்கு பலன் தாங்க தெய்வம். அப்ப நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுதான். மேவி நின்று விளங்கி விடாடிடும். நீ மேல் போக்கம் அப்படி பார்க்காம எனக்கு வேணும் தெய்வமே, எனக்கு வேணும், உங்க மரவாழும் கூட்டத்தில் என்னை கூட்டி வைக்க வேணும், கெஞ்சி கெதறி அழுதோ தொழுது என்னை குடிச்சுக்க அப்படி மேவி நின்று விளங்கணும். கூவி அப்படி விளங்காம போயிட்டாங்கன்னா கடுவாதான் வரும். அப்ப நீ பாவின்னு பறக்க விழிக்கணும். வந்துட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதே தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்களே. இப்ப வெளியே இருக்கவங்களுக்கு இது எடுத்து கொடுக்கல. அவங்க எல்லாம் மொத்த தெய்வத்தை பார்க்கலன்னா ஒரே நரகம் தான். ஆனா நம்மளுக்கு தான் 8 சொர்க்கம் 7 நரகம் வச்சுட்டாங்க. நம்ம பிள்ளைங்க வந்துருச்சுங்க, எமன்ட்ட காப்பாத்திடுவேன். என்னை என் பிள்ளை எவ்வளவு கொடியவனா இருந்தாலும் எமன்ட்ட காட்டி கொடுக்க மனம் வருமா? வராது, காப்பாத்திடுவாங்க. ஆனா பின்னாடி பலன் வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்குரிய பலனுக்கு எவ்வளவு நேரம் என் பேச்சு பேசுவீங்க, எவ்வளவு நேரம் சிந்திச்சீங்க, உனக்கு எனக்கும் ஒரு சங்கை தொடர் மாதிரி போட்டிருக்கு, உன் நினைவுல எவ்வளவு சஞ்சாரம் பண்ணினா நீ எடுத்து கொடுத்தாங்களாக்கா. அப்ப எவ்வளவு நேரம் சஞ்சாரம் பண்ணணும். தெய்வம் கேட்பாங்க, 30 வருஷம் இங்கதான் தெய்வமே இருக்கேன் சாலையில, அப்படி சொல்லக்கூடாதுன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. இந்த கம்பம் தாண்டா 30 வருஷம் இங்கே இருக்குடா, இந்த மரத்துடைய கம்பம் இங்க 30 வருஷமா இருக்குடான்னு தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. அப்ப அது மாதிரி மரம் மாதிரி இருந்து விளங்காட்டி என்ன பிரயோஜனம்? நீ விளங்கணும், தெய்வத்தை கேட்கணும். எனக்கு விளங்கணும் தெய்வமே, நீங்க பண்ணணும், கேட்டு வழங்கிக்க. மேவியல் அப்படி போங்க இருக்காத அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. பூவின் மனம் போலே உன் பூவிக ஆவி நின்றது உன்னுடல் நெஞ்சமே, பாவியான பருவுடல் என்கிறே, பாவியான பருவுடல் என்பீரே, காவியே திருநாள் கங்க லங்குமே. பெருத்து நீண்ட சரீரங்களாக இருக்கிறோம் ஆண்டவரேங்கிறாங்க. அப்ப எண்ணத்துல பெருத்து இருக்கிறான். அந்த எண்ணத்துல தேவையில்லாத போட்டு பெருத்த நீண்ட சரங்களாக இருக்கிறோம். இப்ப இந்த தூரத்திலேயே நீண்ட சரங்கம் இருக்கக்கூடாது. அதை நீங்க அறிவு புலன் ஒடுங்கிதான் இருக்கணுங்கிறதே எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த காவி ஏறணும். விந்து அந்தரத்தோர் உருகிப்பாயும் விளங்கும் காரணத்தேகம் காவி ஏறணும். அப்பதான் சூப்பம் தாண்டி காசாயம் அணிவதற்கு அருகன் ஆகும். அப்ப அந்த மாதிரி ஏறி போறணும் அப்படிங்கிறதையும் தெய்வம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் தெய்வம் இன்னைக்கு வாசிக்கலையும் அறிவிற்கும் தான் தெரியார் ஆவியிலே போவார் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அந்த பாடல் படிச்சுட்டு அவங்க முடிச்சுட்டேன். அறிவான பொருள் தேடி அலைந்தலைந்து அறிவிருக்கும் தலைமறியாதிரோ குறையாத பொருளை ரொம்ப கொள்ளையிட ஆசை கொள்ளையிட ஆசை கொள்ளையிட
திருவாக்க எந்த அளவுக்கு திருடி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன். அதுல நீ வீடு கட்டிக்கிறலாம். அறம்பொருள் இன்பம் வீடு, இது 3 சேர்ந்ததான் வீடு. அப்ப அந்த வீட்டு லட்சணமலை அனந்தங்கோடி கோயில். வேணும் மட்டும் கொள்ளையிட விட்டார் அந்த வீட்டை. அப்ப அந்த வாக்குங்கிற வீட்டை விட்டுருக்காங்க. நீ எந்த அளவுக்கு அவங்க கொள்ளையிட்டு அந்த வீட்டுல கட்டியிருந்தா ஈஸியா தங்கறத வர்றாங்க, அங்க கூப்பிடுறாங்க, தெய்வம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வீடு கட்டி வச்சிருந்தோம்னா ஈஸியா அந்த வீட்டுல போய் நுழைஞ்சிக்கலாம். இந்த கொப்புல இருந்து இந்த கொப்புல பறவை தாவர மாதிரி அந்த எளிமையா நம்ம தெய்வம் கூப்பிட்டு போயிடுவாங்க. வாழைப்பழத்துல ஊசியை விட்டது போலவும் வெண்ணையில் மயிலும் அதோட அந்த ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த பறவை இந்த கொப்புல இருந்து அந்த கொப்புல தாவர எவ்வளவு அப்படியே சந்தோஷா போகுமோ அந்த மாதிரி உன்னை எடுத்துக்குவேங்கிறாங்க தெய்வம். அப்ப அவங்களுடைய பேராற்றல், பெருங்கருணை, பேரிரக்கத்தை வேண்டி அனைவருக்கும் நமஸ்காரம். முத்தி பேரை மீண்டும் முழங்கும். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். அக்காவை ரொம்ப நாள் பேசியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது இருக்கும்போது உபதேசம் தெய்வம் அவளுக்கு எப்படி 5 விதமா உபதேசம் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்றது எடுத்து காமிச்சிங்க. அதுதான் அச்சர உபதேசம். ஞானத்தை எடுத்து அறிந்தவர்களுக்கு 5 கருங்கள் 5 வழிகள் உண்டு. முதலாவது அச்சர உபதேசம். அச்சர உபதேசம் நம்ம குழந்தையாக தெய்வத்துக்கு இந்த மெய்ப்பொரு சுமையும் கைப்பொருள் மதிச்சுமையும் கொண்டு தெய்வத்துக்கிட்ட கொடுத்து அவர்கள் 2
கொடுத்து இது வந்து இந்த உலகம் முழுவதுக்கும் அந்த மெய் போய் சேரணும் அப்படின்ற அந்த சுமையை அவங்க சொற்களிடுறாங்க. தெய்வம் வந்து அந்த திறமையை தாங்கி அது நிறைவேற்ற வீதி வீதியாக மோதல் உண்மை தரிசாலை எல்லாம் பேசி இந்த பூமி அடைந்ததுக்குமே அது பேசி வராங்க. அது வந்து எழுதி வச்சுட்டா எல்லா விருதுகளுக்கும் பயன்படுவாங்க அப்படின்னு பருதாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்கும் பூமி அடைங்களுக்குமாக நிதி லாபகர வசந்தமாக கொண்டு நிறுத்தி இருக்கிறோம். இதுக்கான பாடல் மான்மீகம் மாற்றுங்கள் அனதானந்தம் இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கோ என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்ன செய்ய முடியும். இது அந்த பாடலாகவும் மான்மீகமாகவோ அந்த அக்ஷரமா அதை எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் வந்து அக்ஷரம் பேசும். அதை வந்து சாதாரண அழிந்து போகுது. அக்ஷரம் அழிந்து போகாம அதை வந்து அழிந்து போனது ரெண்டு அமைத்து அருநெறி கிரந்தம் அந்த கிரந்தமா ஆதிதை பூரண வேதாந்தத்தை முன்முகத்திலேயே அந்த பாதைய அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தொடுத்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது வந்து வாயினால் பேச புகுத்துக்கின்ற உபதேசம். ஒளிநாடாளுக்கு தெய்வம் வந்து நம்ம என்ன பேசுறோமோ அதேதான் ஒளிநாடாலையும் தெய்வம் பேசி வருவாங்க. அது வந்து நீங்க இன்னும் விளக்கமா அதே வார்த்தையை வந்து நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அது வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அறிவு பத்தி தெய்வம் பேசுறாங்க. அதே அறிவு அதான் வந்து அறிவு உபதேசமாகவும் நம்மளுக்கு நீங்க எடுத்து கொடுத்தா அதுதான் வாயினால் பேசி உபதேசம் வந்து அறிவியல் தளர்த்து அறிவித்து அறிவிக்கிறாங்க. அறிவுன்றது வந்து உலக அறிவு என்று பெரியவர்கள் சொல்லவில்லை. ஒரு காலம் இரும்பு எடுத்து நீ வந்து 100 ரூபாய் கிடையாதுமா மாத்திடலாம். அது அறிவு கிடையாது. அறிவுன்றது அறிவுக்கு ஒரு தளத்தை அறிந்து இறைவன் அறிகிற அறிவுதான் அறிவு. அது அறிவு மாணிக்கத்தில் நம்மளுக்கு இறைவன் வந்து நம்ம இதுவே நம்ம கூடவே பதிச்சு வச்சுட்டாங்க. அது அறிவுன்னா விருதுதான் வேணும். அதுதான் வந்து அறிவு. அறிவு மாணிக்கத்தை இவனுக்கு தந்ததும் வேதங்களாகவே அறிவிப்புகள் அனந்தம் தந்ததும் இதற்குத்தான். எல்லாம் அறிவித்து இவன் எப்படி அதோமதிக்கு போகாமல் திருப்பி நித்தியத்தில் ஆக்கவே நாம் வந்தோம். நித்தியத்தில் ஆக்குவதுதான் அறிவு. அந்த அறிவிப்பு தளத்தை நமக்கு தெய்வம் அறிவிச்சு அந்த அறிவு ரூபமாக நம்மளை அறிவின் தேவரை அறிவின் ரூபமாகிய புருஷனை நாம் பெற்று அவர் சொந்த கைவிடவா வைத்திருக்கிறோம் என்று நிச்சயமா நீ நினைக்க வேணும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தினமும் அந்த அறிவு மாணிக்கத்துக்கு பேசவே நம்மளுக்கு வந்து இந்த நாவல் கொடுத்துருக்காங்க. அதுதான் வேத நாவாக நம்மளாம் வளர்க்குறாங்க. இந்த நாவம் வந்து பேசக்கூடிய இந்த நாவம் வந்து வேத நாவாக வளர்க்குன்னா சபைகளை உண்டாக்கி அது மூலமா தெய்வ வாக்கியங்கள் பேசி அந்த நாவம் வந்து வேத நாவாக நம்ம எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. நாவுக்கு சிறிதாக உலகம் இல்லை. கலைவாணி குடியிருக்கு நாவு என்ற வேதம் கூறுகிறது. ஆகவே அந்த கலைவாணி ஒரு நாவில் நீட்டி அகற்றி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எண்ணம். ஒரு தெய்வத்தோட எண்ணம் எல்லாம் நம்மள இருந்து அருள்நாவாக வேதனாவாக வளர்க்கதான் வந்து அவங்க நம்ம கூட சபையோடு நம்ம கூட இருந்து பேசுகிறாங்க. உத்தமையே என் நாவில் என்று உதயம் தாயே ஒரு வாக்கியத்தோட கூச்சத்தை விட்டு படபடமா நீ பேசி நீ உன் நாவில் நின்று நீ பேசி உன் நாவில் நின்று நாம் பேசுகிறோம் அப்படின்னு அப்ப அவங்க பேசுற பேச்செல்லாம் வேத நாதமாக நமக்கு வெளியேற்று கொண்டிருக்கிறது. சபையில பேசணுமா பேசி கூச்சத்தை விடு. தேவிக்கு முதல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு ஓட்டு தேவிக்கு பத்தி பேசணுமா எல்லாத்தையும் பேசி கொஞ்சமா அதுவே நமக்கு வந்து அருளமத்தை போய் நாவாக அது மாறிவிடும் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து அந்த வேத விளக்கத்தில் நமக்கு வந்து வேதனாவாக நம்மளை வந்து மாத்திடுவாங்க. அப்புறம் அறிவில் நின்று உபதேசம். அறிவில் இந்த பீத்தமுடியா வைத்திருப்பார்கள். இந்த தேகத்திற்குள் அழியா தூணம் அறிவு தூணம் ஒன்று இருக்கிறது. தேவனாவுக்கு தான் அந்த அறிவை தளர்ப்பிக்கிறது. நாம் ஜீவனுக்கு வளர்ச்சி அறிவில அந்த வளர்ச்சி அறிய அந்த அறிவு தான் நம்மளுக்கு துணை நிற்கிறது. அதுதான் ஆறாவது அறிவு. அது வந்து நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம். ஆறாவது அறிவு அடைந்த பேசவர்கள் ஆளுகிறார். ஆளூர் என்பது முடிச்சேர்ந்து மாதிரி திருவள்ளத்தில் சொன்ன சித்திரம் வந்து ஏற்றுவது ஆறாவது அறிவு. இங்க இன்னொரு வாக்கியத்தை சொல்லி வராங்க. ஆளூரா என்பது அறுசுவை கொண்டு ஒழித்த இடம் அறிந்து அதுக்கு அதிபராக விளங்குபவர். அவரை உணர்வை ஊற்றுகின்ற உண்ணாக்கர். அவர் இருக்கும் தலைமை சந்நிதி. எந்நேரமும் குளிர்ச்சி பொதுப்பிய மது
அமுத நிதி கிளம்பும் முழுதிய அருந்தலும் அவர் இருக்கிறதுதான் சங்கதி. அதுதான் 6வது அறிவு. அவங்களோட பகலை பத்தி நம்ம எப்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நினைவில் என்று நினைவில் பேசுவது, இறைவனுடைய நினைவு நம்ம நினைவில் வச்சுக்கோதான். அந்த நினைவுல எடுத்து நம்ம எவ்வளவு நாள் பேசலாம். நம்மளுக்கு எல்லாம் மறதினா யமன் எப்பவுமே நமக்கு தலையை காத்து கொண்டிருக்கிறான். அதை அற்று போகணும்னா இறைவனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளுக்கு வரும். மறதி அற்றதுக்கு பேர் தான் நினைவு. அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம் அவ்வாறு கலவாதவாறு ஒரு தெய்வ ஆசானால் ஒரு மொழி ஒரு கீற்றில் தோன்ற செய்வதே தாக்கமுள்ள சிற்பிற்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். ஆனா அந்த மனதை அழிவா அவங்களுடைய திருவாக்குனால நம்மளை அழிவா மாத்துறாங்க. ஏன்னா என்ன 5 ஒரு நேசத்தை வீராக கொண்டு உள்ளது. அதை விட்டுவிட்டு ஆண்டு அருளுக்குள் நுழைய வேண்டும். அது அருளையே அருந்த வேண்டும். அது சுஜிசாக ஒரு உள்ளத்தில் சென்று ஜீரணமாகி ஒரு அர்த்தத்தில் போய் கலக்க வேண்டும். அதுவே ஒரு பாவ நினைவை சங்கரிக்கிறது. நினைவே அறிவாக மாறுகிறது. தினமும் மாறவும் வேகமும் மாறுகிறது. அவங்களோட அறிவு நம்ம உள்ளத்தில் சென்று நம்ம அழிந்து போகிற நினைவெல்லாம் அழியா நினைவாக அதனுடைய நினைவாக மாற்றுகிறது. அதுதான் நம்மளே போல இன்னொரு நினைவு இருக்கிறது. அது அந்த உள்ளநிலை தொட்டால் போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு உலகில் வேறு எதுவும் ஒப்பில்லை. அது கைவிடுவாங்க. உலகில் மக்கள் எல்லா இன்பமும் கசந்து போகும். அந்த இன்பத்தை அனுபவிக்கே ஒருவனுக்கு ஆசானை பாராத ஒரு நாள் ஒரு இடம் போல தோன்றும். அது இப்போ சபை இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த டைம் வேறு வாக்கியங்கள்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாக்கியங்கள்லாம் அதுக்கு கேட்கிறோம். ஆனால் நேரிலே அது கேட்கலாம் போல அந்த இன்பம் சபை நேரில் நடக்கும் போதுதான் தெரியுது. அதுதான் அந்த நினைவுல ஒரு ஆசா நினைவுல இருக்குதான் நினைவு. அதுதான் அங்கே இருந்து நமக்கு இப்ப 10 மணி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆசானை இப்போ நம்ம சபையில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால நம்ம இந்த பாக்கி மாதிரி எடுத்து கேட்போம் அப்படின்னு நினைக்கிறத நான் அந்த வாக்கியம் தான் படிக்கிறதோ பேசுறதோ கேட்டுக்கொண்டு இருக்கான். இதுதான் ஐயங்கரத்தால் அப்படின்னா அவங்க 5 கரத்தால் நம்மளுக்கு எப்பவுமே உபதேசம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. 5 விளங்கி நமக்கு அழியாலே அந்த உபதேசத்தை தகுதி கொடுத்துட்டு ஆசானை போட்டு முத்தி பெரியதை மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.